என்ன நடக்குது? அனைவருக்கும் தான் போட்டிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். உங்களை தவிர மற்ற எல்லாரும் மியூட் பண்ணிட்டீங்களா? நல்லது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இடுக்கண் எதுவும் இன்றி இன்றைய நிகழ்ச்சி நடைபெற மலர்மிசை ஏகும் வால் அறிவனை வேண்டுதல் வேண்டாமை இல்லானை பொறிவாயில் ஐந்தவித்தானை தனக்கு ஓமை இல்லாதவனை என் குணத்தானை வணங்குவோம். கடவுள் வாழ்த்து பாட வருகிறார் சாந்திகா கோடியால். சாந்திகா, பிளீஸ் you may start. गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुधर्मसदाराध्याय गुरुपुत्र परित्रात्रे गुरुपाखण्डखण्डकाय गीततत्त्वाय गीतसाराय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय पूजयप्रदाय धीमहि गुणाधीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि श्रीगणेशाय धीमहि श्रीगणेशाय धीमहि. நன்றி நன்றி சானிகா. தேங்க்ஸ் a lot சானிகா. Thank you very much. எனைத்தானும் நல்லவை கேட்க என்கிறார் வள்ளுவர். நம் இந்திய பழமை இலக்கியங்களில் நல்லவைகள் கொட்டி கிடக்கின்றன. இன்றைய நன்னெறி கருத்தை பொன்மொழியாக நமக்கு பகிர்பவர் சுந்தரகிருஷ்ணன் அவர்கள். வருக சுந்தரகிருஷ்ணன் அவர்களே. எல்லோருக்கும் வணக்கம். Am I audible? மலைனா வாய்ஸ் ஓகே. இன்றைய பொன்மொழி இன்றைய திருக்குறளோட சம்பந்தமாக இல்லாமல் இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் இந்த கொரோனா பெண்டமிக்னால இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பலர் சந்திக்கக்கூடிய ஒரு துக்ககரமான பல விஷயங்களுக்காக நாலடியாரில் சொல்லப்பட்ட ஒரு பொன்மொழியை நான் சொல்றேன். இந்த நிறைய பேருக்கு பிசினஸ் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, நிறைய பேருக்கு வேலையை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த பொன்மொழி. ஒரு புலி ஊன் இறையின்றி ஒரு நாள் சிறுதேரை பற்றியும் தின்னும், ஒரு புலி ஊன் இறையின்றி ஒரு நாள் சிறுதேரை பற்றியும் தின்னும், அறிவினால் கால் தொழில் என்று கருதற்க கையினால் மேல் தொழிலும் ஆங்கே மிகும். நாலடியார்ல என்ன சொல்றாருனாக்க, வலிமையான புலி கூட தனக்கு இரையே கிடைக்கவில்லை என்று சொன்னால் பட்னியாக கிடக்காமல் ஒரு சிறு தேரை கிடைத்தால் கூட அதை கூட ஒன்று தன்னுடைய பசியை தெரிந்து தனித்துக் கொள்ளும். அதுபோல
தனக்கு எந்த ஒரு தொழில் கிடைத்தாலும், இப்ப வேலை இல்லைனாலும் ஒரு சிறிய வேலை கிடைத்தாலும் சரி, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறிய வாடிக்கையாளர் கிடைத்தாலும் கூட அதை உதாசீனம் செய்யாமல் அந்த வேலையை எடுத்து செய்து கொண்டு வந்தால் அந்த வழியே நமக்கு ஒரு மிக நல்ல ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னுட்டு நாலடியார் பொன்மொழி சொல்றது. ஸோ எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடக்கூடாது. சின்ன சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் தவற விடாமல் நாம் அதில் பற்றி கொண்டு முன்னேற வழி தேட வேண்டும். நன்றி. நன்றி. நன்றி சுந்தரகிருஷ்ணன் அவர்களே. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம், நல்வரவு ஆகுக. இன்று 47வது வாரம் நம் குரல் ஃபார் மேனேஜ்மெண்ட் என்ற குழுவை தொடங்கி 47வது வாரம். இன்னும் சில வாரங்களில் நாம் 50வது வாரத்தை எட்டி பிடிக்கப் போகிறோம். 50வது வாரம் முடிந்தவுடன் 3 நாள் விழாவாக கொண்டாடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சமயத்தில் பன்னாட்டு குழுமங்களுடன் சேர்ந்து நாள் விழாவை நடத்த இருக்கின்றோம். அதற்காக பிளானிங் ஆயத்த பணிகள் ஆரம்பித்து விட்டன. ஒவ்வொரு மாதமும் கோசம், அதாவது தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் ஒரு வாரம் பேச்சு நடத்தலாம் என்று இருக்கின்றோம். அடுத்த வாரம் இங்கிலீஷ். அதே மாதிரி ஒரு முறை நம்முடைய குழுமத்தின் நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். வாரங்கள் நாம் எல்லாம் பார்த்தோம். கவியரங்கம் நடந்தது, கருத்தரங்கம் நடந்தது, ரொம்ப அழகாக நடந்தது. கவிஞர் அவர்களுடைய தலைமையிலும் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் தலைமை கருத்தரங்கும் ரொம்ப அழகாகவும் விமர்சையாகவும். அதே மாதிரி மாணவர்கள் 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது பிரைட் ஆஃப் பாரத் என்ற அம்பரல்லாவிலிருந்து அது நடத்தப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பாரத் ஃபர்ஸ்ட் என்ற தலைப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஜெயஸ்வால்ஜி அவர்கள் பேசினார்கள். அந்த குழுமத்திலும் நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆல்மோஸ்ட் 1000 persons joined that program. இப்போ இந்த லாஸ்ட் 10 daysல 15 இந்த கவிதையை நான் படித்தேன். நிறைய பேரறிஞர்கள் நம்முடைய குழுமத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். அன்னை சரஸ்வதி நம்மை நடத்திட நன்றாய் உயரும் தரம், சிந்தை சிறந்திட சபேசன் ஐயனுடன் சீரும் சேர்ந்தார், இசையுடன் வாழ இறை நமக்கு தந்த இசைக்கவியும் இங்குண்டு காண், மயிலை குடிகொண்ட வள்ளுவர் தாமும் மயிலேறி வந்தனர் பார். இது இல்லாமல் தூர்தர்ஷன் வெங்கட்ஜி, சுப்பிரமணியன் HR பிரசிடென்ட் சியாராம், சம்பத்குமார் புதுகை கம்பன் கழகம், மாது திருச்சி அதாவது பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் மகன், இவர்கள் எல்லாம் சார்ந்திருக்கிறார்கள். இது குரல் ஃபார் மேனேஜ்மெண்ட் குழுமம் இல்லாமல் ஒரு சங்க பலகை என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுமம் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதில் தமிழ் இலக்கிய கருத்து பரிமாறல், கவிதை எழுதுவது எப்படி போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன. யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் அந்த சங்க பலகையை சேரலாம். இப்பொழுது இன்றைய பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல் என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அந்த இருள் தீர இன்று நம்முடன் இருப்பவர் திருமிகு சு ரவி அவர்கள். அவர்களை பற்றி அறிமுகம் தர திருமிகு ரத்னா வெங்கட் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இன்னைக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. திரு ரவி சுப்பிரமணியம் பெரு நிறுவன வட்டார உலகத்தில் இவர் அறியப்படுவது ரவி சுப்பிரமணியனாக. இவரது தந்தையின் பெயர் திரு சுப்பிரமணியன். எனவே பள்ளியில் சு ரவி. சிறு வயதில் மயிலாப்பூர் PS ஹைஸ்கூலில் மாணவர் இருந்த பொழுதே தேசிய சாரணர் படையிலும் பலவித கலை மற்றும் மாணவர் விவாத மன்ற குழுக்களிலும் உறுப்பினர் என ஒரு ரவியாக, அதாவது புரவியாகத்தான் இவர் சுற்றினாராம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயந்திர பொறியியலில் இளங்கலை பட்டப்படிப்பு படிக்கும் பொழுது கல்லூரியின் கலை நிகழ்ச்சிகளில் இவர் கலக்கிக் கொண்டு இருந்த சமயம் தமிழக அரசியல் களமும் தமிழ் உணர்வு கொடிகட்டி பறந்த நேரம்.
எனவே இந்த பொறியியல் மாணவரை தமிழ் மன்றம் பொறி வைத்து பிடித்து தனது உறுப்பினர் குழுவில் ஐக்கியமாக்கிவிட இயந்திர படிப்பின் ஊடே களைப்பு வரும்பொழுதெல்லாம் தமிழமுது பருக தமிழின் மேல் ஒரு தீரா காதலும் கொண்டார் இவர். இது அண்ணா கல்லூரியின் 175வது ஆண்டு கொண்டாட்ட குழுவில் ஒரு சிறப்பான பணியை செய்ய இவருக்கு மிகவும் உதவியது. கல்லூரியில் தேசிய சாரணர் படையின் மூத்த பிரிவில் இவரின் தளராத பங்கேற்பு தமிழையும் தேசியத்தையும் இவர் தனது இரு கண்களாக போற்றியதை பறைசாற்றியது. அங்கு கற்ற ஒழுக்கம் எதிலும் உயர் தரம் முக்கியம் என்பதை உயிர் மூச்சில் ஏற்றியது. இது பின்னர் இவர் தர புள்ளி விவர தரக்கட்டுப்பாடு ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் மற்றும் மொத்த தர கட்டுப்பாடு டோட்டல் குவாலிட்டி மேற்படிப்பு படிக்க உதவியது. பிறகென்ன 40 வருடங்களுக்கு மேலாக புரவி பாய்ச்சல் எடுத்தவர் EID பாரி, ஷாலிமர் பெயின்ஸ், எண்ணூர் ஃபவுண்டரிஸ், ராணி ஸ்டியரிங், பாஷ் கிளாசிக்கல் சிஸ்டம், அல்காம் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பல புகழ்பெற்ற நிறுவனங்களில் உயர் பதவிகளில் அமர்ந்து அவற்றின் உற்பத்தி திறன் மற்றும் பொருட்களின் தரம் ஆகியவற்றை உயர்த்த பெருமளவில் உதவினார். அது மட்டும் அல்ல, தான் பெற்ற கல்வி மற்றும் அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சென்று தரமான மாணவர்களை உருவாக்க CA இன்ஸ்டிடியூட், ICW இன்ஸ்டிடியூட் மற்றும் புனேயில் இருக்கும் ஸ்ரீ பாலாஜி யூனிவர்சிட்டி ஆகியவற்றில் பேராசிரியர் பணியையும் திறம்பட செய்து தாய்நாட்டின் மனித வள மேம்பாட்டிற்கு முக்கிய பங்காற்றி வருகிறார். இவர் தமிழ், சம்ஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழிகளில் புலமை பெற்றவர். 12 வருடங்கள் முறையாக கர்நாடக சங்கீதமும் மற்றும் வீணை வாத்தியத்தில் பயிற்சியும் பெற்றவர். தமிழ் இலக்கியத்தில் அதீத ஈடுபாடு உடைய இவர் பல கருத்தரங்குகள், கவியரங்குகளில் மிகச் சிறப்பாக பங்கெடுத்து வருகிறார். பல தெய்வங்களை போற்றி இவர் எழுதிய பாடல்கள் இசை ஆல்பங்களாக வெளிவந்துள்ளன. கடந்த வருடம் புனே தமிழ்ச்சங்கம் இவருக்கு கவிச்சுடர் என்றும் பட்டம் கொடுத்து இவரை கௌரவித்தது. தமிழும் இசையும் சேர்ந்தால் மனதில் ஏற்படும் அமைதியும் ரசனையும் தூண்டுதலாக இவர் அழகான ஓவியங்களை வரைவதிலும் தனி முத்திரை பதித்து வருகிறார். இத்தகைய சிறப்பு பெற்ற திரு ரவி சுப்பிரமணியம் அவர்களை குரல் ஓவியத்தில் குரலை ஓவியமாக வரைய இங்கு அழைக்கிறோம். நன்றி. நன்றி ரத்னா அவர்களே. Abraham Lincoln once quoted, "Be sure you put your feet in the right place, then stand firm." அதற்கேற்ற மாதிரி 493வது குறள், "ஆற்றாரும் ஆற்றி அடுவ இடனறிந்து போற்றார்கண் போற்றி செயின்" என்ற குறளை பற்றி பேச இன்று ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களின் பேச்சை கேட்க ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறோம். ரவி அவர்களே, நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு அதிகாரத்துலதான் 3 குறள்கள் பிரிது மொழிதல் அணி அப்படின்ற ஒரு அலங்காரத்தோட இருக்கு. வேற எந்த அதிகாரத்திலையும் எனக்கு தெரிஞ்சு, மற்ற கவிஞர்கள்லாம் இங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து சொல்லலாம், வேற எந்த அதிகாரத்திலையும் பிரிது மொழிதல் அணி 3 குறள்கள் ஒரே சாப்டர்ல வந்ததே கிடையாது. சேற்றிலே புதைந்த யானையை காக்கை கொத்தும் அப்படின்ற ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. பகை வலிமை அறிந்து அரசன் அதற்காக செயல்பட வேண்டும். இந்த குறள் வந்து நெடும் புனலுள் வெல்லும் முதலை அரும் புனலில் நீங்கின் அதனை பிற. அதாவது முதல்ல வந்து ஆழமான நீரில் இருந்தாக்க பிறவற்றையெல்லாம் வென்று இருக்கும். அதே மாதிரி அந்த புனலிலிருந்து வெளியே வந்தா அதை வந்து ஈஸியா மற்ற விலங்குகள் எல்லாம் வென்றுவிடும். இது வந்து பெரிதுமிடல் அணி. எதிர்க்க முடியாத எதிரி நிற்க முடியாத இடத்தில் தான் நின்று கொண்டு அவன் நிற்க முடியாத இடத்தில் அவனை எதிர்ப்பதே வெற்றி தரும் போர் முறையாகும். சோ இது வந்து ஒரு குறள். 2வது குறள்ல வந்து ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்ற பழமொழியை ஒட்டி, அதாவது இன்னொரு பழமொழி இருக்கு, ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். ஆனா இதை வந்து திருக்குறள் வந்து டிஃபரெண்டா சொல்றது, கடல் ஓடா கால் வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதாவது பகைவர்களுடைய இடங்களை அறிந்து அவற்றுக்கு ஏற்ற கருவிகளான வினை செய்க அப்படின்றார். அதாவது அந்த ஏற்ற கருவிகளான வினை செய்ய வேண்டும். Yes, please.
ஸோ அந்த கருவிகள் யூஸ் ப்ராப்பர் டூல்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ். இதுல வந்து கப்பலுக்கு வந்து கடலே வீதி, தேருக்கு வந்து தெருவே வீதி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஆங்கிள்னு பார்க்கும்போது யூ ஷுட் யூஸ் த ரைட் டூல் இன் த ரைட் பிளேஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு பிரிவு மொழியில் அணியில வருது. ஒரு கதை ஒன்று உண்டு. யாரோ ஒருத்தர் வந்து மார்க்கெட்டிங் கோஸ்டர் வந்து உருது பேசும் அந்த நாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து ஆக்சுவலி வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரைட் டு லெஃப்ட் இருந்தது. ஆக்சுவலி தே ரீட் லெஃப்ட் டு ரைட். ஸோ அவருடைய ப்ராடக்ட் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி வந்து பரமசிவன் கழுத்துல உள்ள பாம்பு வந்து கழுத்துல இருக்கிற வரைக்கும் அது சேஃப், கருடனால ஒன்றும் செய்ய முடியாது. கழுத்துல இருந்து வெளியில வந்த உடனே அந்த கருடன் வந்து அதை அடிச்சு கொன்று விடும். மார்க்கண்டேயனோட கதை நமக்கு தெரியும். ஆஸ் லாங் ஆஸ் மார்க்கண்டேயன் வந்து அந்த சிவனை கட்டிப்பிடிச்சுட்டு இருக்க வரைக்கும் யமனால ஒன்றும் செய்ய முடியல. அவர் யமன் வந்து பாசக்கையை வீசியும் அவர் வந்து சிவன் வந்து யமனை வந்து எட்டி உதைத்து மார்க்கண்டேயனை காப்பாற்றுகிறார். ஸோ அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூன்றாவது குறள் எங்க பெரிது மொழியில் அணி வருது அப்படின்னாக்க, காலாள் கலரின் நரியடும் கண் அஞ்சா வேளாள் முகத்த களிறு. அதாவது இதுல வந்து திருவள்ளுவர் வந்து போர்க்கள காட்சியை வந்து அப்படியே நமக்கு சினிமால காட்டுற மாதிரி நமக்கு காட்டுறாரு. களிற்றின் முகத்தில் போர் வீரர்கள் தொங்குகிறார்கள். அது வந்து யானையோட வீரத்தை வந்து காமிக்கிறது. கண் அஞ்சா, கண் அஞ்சுறதுக்கு கண்ன்றது மூங்கில் அர்த்தம். கண் அஞ்சா, மூங்கிலால் செய்யப்பட்ட அங்குசத்தை கையில் தாங்கிய பாகனுக்கும் அஞ்சாத யானை. கண் அஞ்சா களிரும் சொல்லலாம், வேளாள் முகத்த களிரும் சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யானையுடைய பெருமையை பற்றி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுவும் பிரிது மொழியில் அணி. அதாவது சிறியோர் தரும் வருத்தம் பெரியோரை மனம் கலங்க வைக்கும். இந்த மூன்று குறள்களும் வந்து இடத்தினுடைய பெருமையை நமக்கு கரெக்டா சொல்றது. மற்ற குறள்கள்லாம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் குறள் 491 குறள் வந்து தொடங்கற்க எல் வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது. அதாவது எச்செயலையும் முழுமையாக ஆராயாமல். இந்த ஆராய்ச்சின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா குறளையும் அவர் ஆராய்ச்சி பத்தி சொல்றார். முழுமையாக ஆராயாமல் செய்யும் செயலின் விளைவு பக்க விளைவு அறியாமல் ஆயத்த பணிகளை செய்யாமல் செவ்வன செய்யும் இடம் அறியாமல் இடத்தின் தன்மை அறியாமல் எதையும் துவங்கக்கூடாது. நான்மடி கடிகையும் வந்து வரலாமா? வரலாம் வாங்க, நீங்க ஆரம்பிங்க. அப்போ சொன்ன நெட்வொர்க் அனாலிசிஸ் பத்தி அவர் சொல்றாருயா. எங்க ஆளு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பெருமையா பேசுற. 2000 வருஷம் முன்னாடி சொல்றாரு எங்க ஆளு வள்ளுவர். சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீதுங்கிறாரு. The objective of strategic planning is decision making. Having taken a decision, delaying the implementation of the decision is equally detrimental to the organization என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். அப்போ கேட்கிறோம், அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான், எல்லாத்தையுமே டிலே பண்ணாம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா என்று கேட்பதற்கு அடுத்த குறள்ல விடை சொல்றார். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கக்க தூங்காது செய்யும் வினை. ஆக்டிவிட்டிஸ் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், critical and non-critical. Sleep over the activities where you can afford to sleep over, where there is a slack time. If you don't have a slack time, where you cannot afford to sleep over, you cannot sleep over those activities. தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. வினைங்கிறது ரெண்டு வகைப்படும், கிரிட்டிக்கல் அண்ட் நான் கிரிட்டிக்கல் என்று 2000 வருடத்திற்கு முன்னால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பில் அவர் எழுதும் பொழுது வள்ளுவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். எங்கள் தமிழில் என்ன இல்லை என்று நினைத்தீர்கள் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள். அவர் மன்னிப்பு கேட்டார். பெருந்தன்மை அவருக்கு இருந்தது. அவர் மன்னிப்பு தெரியாம கேட்டுட்டு தம்பி, தமிழ் இவ்வளவு இருக்கு, நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னார். எங்கிட்ட என்னத்துக்கு சார் மன்னிப்பு கேட்குறீங்க, வள்ளுவன்ட்டு கேட்டுக்குங்க. அதே போல நான் MBA படிக்கும் பொழுது எனக்கு ஆர்கனைசேஷன் மெத்தடாலஜி எல்லாம் பத்தி நடத்துறதுக்கு ஒரு பேராசிரியர் வந்தார். அவர் வந்து ரொம்ப 2000 வாட்ஸ் PMPO மாதிரி இருக்கும் ஒரு குரல். அவர் பேசினார்னா ஆணித்தரமா பேசுவார். 200 வருடங்களுக்கு முன்னால் ஹென்ரி ஃபெயால் இதை சொன்னார் அப்படின்ட்டு டெலிகேஷனை பத்தி பேசினார். நான் சொன்னேன், ஏன் சார் 200 வருஷத்துக்கு முன்னாடி அவனா வெள்ளக்காரன் சொன்னதுக்கு இவ்வளவு கொக்கரிக்கிறீங்களே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கால் இதை விட பிரமாதமா பேசியிருக்கானே, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு, எங்க சொல்லி இருக்கிறாருன்னு. சார் நீங்க வந்து TQMல பேசுறீங்க, ப்ராசஸ் பத்தி பேசுறீங்க, கோல் ஓரியன்டேஷனை பத்தி பேசுறீங்க, ஜாப்பனீஸ் மேனேஜ்மெண்ட்ல ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்றீங்க, அத்தனையும் அந்த ஆள் ஒரே குரல்ல சொல்றான் சார். இதனால் இவன் முடிப்பான், இதனை இஸ் கோல் ஓரியன்டேஷன், இதனால்ங்கிறது ப்ராசஸ் ஓரியன்டேஷன், இவன் முடிப்பான்றது பீப்புள் ஓரியன்டேஷன்.
இந்த 3 ஓரியன்டேஷன் இருந்தால்தான் வெற்றி வரும். அதை புரிஞ்சு கொள்ளணும். இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து இவன் முடிப்பான். என்ன வார்த்தை பிரயோகம் பாருங்க. இவன் அட்டெம்ப்ட் பண்ணுவான்ல, he will accomplish by these means, these goals will be accomplished by this person, not just attempted, accomplish பண்ணணும். அந்த accomplish பண்ணுவான் என்ற அந்த தீர்மானம் வந்த பிறகு அதனை அவன் கண் the essence of delegation is விடல், விட்டுடுன்னா சார். இந்த விட்டுடுங்கிற வார்த்தையை உங்க மேற்கத்திய அறிஞர்கள் எந்த மடைன்னு சொன்னதில்லை. இது விட்டுடு. டெலிகேட் பண்றதுன்னா ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு மினிட்டும் கொடுத்தால் அது விட்டுடு. அவன்கிட்ட ஒரு வினைக்கு உரியவனாக அவனை நீ தேர்ந்தெடுத்து விட்டால் அவனை அதற்கு உரியவனாக செய், அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடு, அவனுக்கு அத்தாரிட்டியை கொடு என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். அதோட நிக்கல சார். அவர் சொன்ன இந்த கருத்து வேற எந்த மேனேஜ்மெண்ட் புக்லயும் சொல்லல. வினைக்கண் வினை உடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். ஒரு வினைக்கண் ஒரு ஆக்டிவிட்டி கிட்ட நீ ஒப்படைச்சிட்ட, வினை உடையான் ப்ராசஸ் ஓனர் இவன், இந்த ப்ராசஸ்க்கு இவன் ஓனர். இன்னைக்கு ப்ராசஸ் ஓனர்ங்கிறது பெரிய மேனேஜ்மெண்ட் ஜார்கன். அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி டிஃபைன் பண்ண முதல் ஆள் வள்ளுவர். ப்ராசஸ் ஓனருங்கிற வார்த்தையை தமிழ்ல கொண்டு வந்தார், வினை உடையான் அப்படின்னுட்டு. இந்த வினைக்கண் வினை உடையானுடைய கேள்வி, அதனுடைய நெருக்கத்தை நீ சந்தேகப்பட்டு இஃப் யூ ஸ்டார்ட் இன்டர்ஃபியரிங் இன் தட் என்ன ஆகும்னு கேட்டா, அப்படிப்பட்ட சூப்பர்வைசரை, அப்படிப்பட்ட எக்ஸிகியூட்டிவை நினைப்பானை நீங்கும் திரு, ப்ராஸ்பரிட்டி வில் லீவ் ஹிம். உன்னை விட்டு லக்ஷ்மி போயிடுவாடா, உன்னிடம் செல்வம் நிக்காது. ஸோ டெலிகேட் பண்ணிட்டு அதில் போய் இன்டர்ஃபியர் பண்றது எவ்வளவு கொடுமைங்கிறத இதை விட எவன் சொல்லி இருக்கிறான்? எந்த மேனேஜ்மெண்ட் புக்ல சொல்லி இருக்கிறார்கள்? ஸோ இது எனக்கு இட் கேவ் மீ தி இம்பெட்டஸ் டு கோ இன்டு திருக்குறள். திருக்குறள் உள்ள போய் பாரு எத்தனை இருக்கு. நம்ம இன்னைக்கு அந்த மேனேஜ்மெண்ட், இந்த மேனேஜ்மெண்ட், ஜாப்பனீஸ் மேனேஜ்மெண்ட், கோல் ஓரியன்டேஷன், ப்ராசஸ் ஓனர்ஷிப் எல்லாம் நீ வாய்கழியே பேசலாம். இத்தனையும் அவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சான். எவ்வளவு பெரிய சிந்தனையாளன் அவன். அவன் தமிழனுக்காக மட்டும் எழுதல, அவன் உலகத்திற்கே கொடுத்தான். அதனால்தான் பாரதி சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறாரு. They have given, Valluvan is a legacy for the world, not just for the Tamil community. அவர் உலகத்திற்கே பொதுமறையும், அவன் உலகத்திற்கே கொடை கொடுத்திருக்கிறான் தன்னுடைய புத்தகத்தின் மூலமாக. சோ இது போல இந்த புத்தகத்தில் இருக்கின்ற இந்த பொக்கிஷத்தை எடுத்து ஆராய்ந்து நாம புரிஞ்சுக்கணுங்கிற ஆசையை அவர்கள் தூண்டினார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. சாதாரணமான ஆள் இல்ல சார். முதல்ல அடிப்படையா வள்ளுவருடைய காலத்தில் ஒரு ஆர்கனைசேஷன்ன்றது அரசாங்கம், கவர்மெண்ட். அந்த அரசன் தான் சிஇஓ, அவனுடைய அட்வைசர்ஸ் எல்லாம் தான் மினிஸ்டர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருந்தது அந்த காலத்துல. அதுல அரசாங்கத்தினுடைய கடமைகள், ஒரு ஆர்கனைசேஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்பதை துல்லியமாக அவர் விளக்குகிறார். அந்த விளக்கம் கூட பொருளாதாரத்தின் தந்தை என்று புகழப்படுகின்ற ஆடம் ஸ்மித் பண்ண டெஃபினேஷனை விட இன்னும் அதிகமான கூர்மை உடையது. ஆடம் ஸ்மித் என்ன சொன்னாரு? The responsibilities are production, protection and distribution of wealth அப்படிங்கிறாரு பொருளாதாரத்தை. ஆனால் வள்ளுவன் அதோட நிக்கல. அவன் அதை இன்னும் கூர்மையாக சொல்லுகிறான். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் பகுத்தலும் வல்லது அரசு. இயற்றல்ன்றது ப்ரொடக்ஷன், ஈட்டல்ன்றது அக்விசிஷன். See, he is talking about the production and acquisition of wealth, which was not talked about by Adam Smith. Adam Smith தொடாத ஒரு எல்லையை கூட எங்கள் வள்ளுவன் தொட்டு காட்டுகிறான். ப்ரொடக்ஷன் அண்ட் அக்விசிஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னுட்டு, நீ ஈட்டுவதின் மூலமாகவும் வெல்த்தை நீங்க சேர்க்கிறீர்கள். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் அண்ட் அக்விசிஷன்ன்றது ரெண்டு தான் இன்னோவேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். ப்ரொடெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன், அதனுடைய மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன். இப்போ பால் மாலி என்ற ஒரு மேனாட்டு அறிஞர் the only two functions of management are innovation and marketing என்று சொல்லிவிட்டு போனார். அதைத்தான் வள்ளுவன் சொல்றார். இயற்றலும் ஈட்டலும் என்ற ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ், இன்னோவேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ப்ரொடெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்கின்ற அந்த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இது ரெண்டும் இணைந்தது தானே ஐயா ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆர்கனைசேஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற எக்கனாமிக் டியூட்டிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்டை பத்தி தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். இப்போ ஒரு அடுத்ததாக இப்போ let us come to a chapter called on acting with forethought, planning அப்படின்னு சொல்றோம்.
அதற்கு அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தின் தலைப்பு தெரிந்து செயல் வகை. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஒரு செயலை செய்ய வேண்டும், தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல முதல்ல என்ன சொல்றார், பிஃபோர் பிளானிங் ப்ராஜெக்ட், ஒரு வெஞ்சர் நீ தொடங்குவதற்கு முன்னால் you have to reflect on what will be lost and what will be generated and what will be the net return which will pave way for growth. That is very important. அந்த net returnறது it should pave way for growth. அழகா சொல்றாரு, வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படிங்கிறார். அந்த வழிபயக்கும் ஊதியம் தான் net return that will pave way for growth. Wise entrepreneurs won't risk on a venture that will erode the capital. Just for the sake of return, he will not invest into a venture which will erode the capital. அது செய்ய மாட்டான், அறிவு இருக்கிறவன் செய்ய மாட்டான். ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை தூக்கார் அறிவுடையார். அறிவு இருந்ததுன்னா ஆக்கம் கருதி முதலையே இழக்கக்கூடிய வினையை நீ செய்ய மாட்டாய். நெட்டுடன் மாத்திரம் ஃபோக்கஸ்ல வச்சுக்கிட்டு if it going to erode your capital, okay, that will be a foolish venture. ஆனால் எல்லாத்திற்கும் சிகரம் வந்து குறள் எண் 465. 465ல இவர் சொல்லுகிறார் போல இந்த பிளானிங்குடைய இம்பார்ட்டன்ஸை இந்த அளவுக்கு கூர்மையாக யாரும் டிஃபைன் பண்ணதாக எனக்கு தெரியல. வென்ச்சரிங் வித்தவுட் ப்ராப்பர் பிளானிங் இஸ் ஷியூர் வே ஆஃப் ப்ரமோட்டிங் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் யுவர் காம்படிட்டர் என்று சொல்லுகிறார். நீ பிளான் பண்ணாம ஒரு வெஞ்சரை செஞ்சேன்னா நீ ஒரு எதிரியினுடைய வயலுக்கு நீயே பாத்தி கட்டி அதில் தண்ணீர் பாய்ச்சுவது போல அப்படிங்கிறார். என்ன ஒரு உதாரணம், என்ன ஒரு சிந்தனை தெளிவு. வென்ச்சரிங் வித்தவுட் ப்ராப்பர் பிளானிங் இஸ் ஷியூர் வே, நிச்சயமான வழி அது. எதுக்கு? இன் ப்ரமோட்டிங் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் யுவர் காம்படிட்டர்ஸ். நீ அதையா செய்வ அப்படின்னு கேட்கிறாரு. 469வது 466 எடுத்துப்போம். நீ ரெண்டு விதமா சொதப்புற வாய்ப்பு இருக்கு. ஓகே, டைப் 1 அண்ட் டைப் 2 எரர்ஸ். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். எப்ப எதை செய்யணுமோ அதை செய்யாம விடுற, அதனால கெட்டு போறது உன்னுடைய ப்ராஜெக்ட். எப்ப எதை செய்யணுமோ அப்ப செய்யாம இருந்தாலும் போயிடும். நீ செய்யக்கூடாத சமயத்துல செஞ்சாலும் போகும், செய்ய வேண்டிய சமயத்துல செய்யாம இருந்தாலும் போயிடும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். இதுதான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல்ல டைப் 1 அண்ட் டைப் 2 எரர்ஸை பத்தி நம்ம பேசுறோம். இந்த சிந்தனையை வந்து ஒரு பிளானிங்ல எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நமக்கு கோடி காட்டுறாரு அவரு. அது மட்டும் இல்ல, எல்லாம் பண்றியா நீ, 7S மாடல் போட்டுக்கிறியா, மெக்கின்சி 7S மாடல் ஸ்ட்ரக்சர், அது இது எல்லாத்தையும் பண்ணி நீ அற்புதமா பண்ற. ஸ்ட்ராட்டஜிஸ், சிஸ்டம், ஸ்டாஃபிங் அப்படின்ட்டு அந்த 7S மாடல் பிரகாரம் நான் ஒர்க் பண்றேன்ட்டு நீ தம்பட்டம் அடிச்சுக்கிற பண்ற. யூ காட் எக்ஸலன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், யூ காட் எக்ஸலன்ட் சிஸ்டம், எல்லாத்தையும் பண்ற. ஆனால் உன் சூப்பர் ஆர்டினேட் கோல் கூட நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. ஆனால் நீ நன்றாற்றுவதிலும் கூட தவறு இருக்கிறது. எப்போன்னா அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை. The value systems of your implementators, the value systems of the ultimate consumer and customer for whom you are working, அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் நீ புரிஞ்சுக்கலன்னா நீ எவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி நீ கொண்டு வந்தாலும் எவ்வளவுதான் சிஸ்டம் வச்சு பண்ணாலும் அதுல தவறு இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, நான் EID Parry நிறுவனத்தில் நான் ஒர்க் பண்ணிருந்தது பொழுது அங்க ஆக்ரோ இன்புட்ஸ் டிவிஷன் அப்படின்னு ஒரு டிவிஷன் உண்டு. அதாவது விவசாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய பொருட்களை அதை தயாரித்து தரக்கூடிய டிவிஷன். அதுல வந்து உர தயாரிப்பு, அப்புறம் கேட்டில் ஃபீடு தயாரிப்பு போன்ற பல துறைகள் உண்டு. அதுல ஒரு ப்ராஜெக்டை இங்க முயற்சி பண்ணணும்னு விருப்பப்பட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க. அதாவது அவங்களுடைய கேட்டில் ஃபீட் டிவிஷன் அண்ட் பவுல்ட்ரி ஃபீட் டிவிஷன் அதனுடைய லாபம் கணிசமாக குறைந்து கொண்டு வந்திருந்தது. அதை வந்து எப்படி அதை தூக்கி நிறுத்துறது அப்படிங்கிறதுக்காக அதனுடைய ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அதற்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். அப்போ என்கிட்ட ஒரு IIT மெட்ராஸ்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் ட்ரெயினி வந்து எம்டெக் படிக்கிற ப்ராஜெக்ட் ட்ரெயினி வந்து சேர்ந்தார். அவருக்கு இந்த ப்ராஜெக்டை நான் அலோகேட் பண்ணி இதற்கு ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல் டெவலப் பண்ண சொல்லி அவரை ஸ்டடி பண்ண சொன்னேன். அவர் போய் ஸ்டடி பண்ணார். அதாவது இந்த கேட்டில் ஃபீட் அண்ட் பவுல்ட்ரி ஃபீடினுடைய இன்கிரீடியன்ஸ், அதனுடைய உள்ளே கலக்கக்கூடிய பொருட்கள், அவற்றினுடைய பட்டியல், அதனுடைய நியூட்ரிஷியஸ் வேல்யூ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணார் டீடைல்ஸ். அதாவது கேழ்வரகு, மைதா, பார்லி என்ற பல தானியங்கள்
இதுல ஒவ்வொன்றுத்துலயும் எவ்வளவு புரத சத்து, எவ்வளவு கார்போஹைட்ரேட், எவ்வளவு இரும்பு சத்து, எவ்வளவு கால்சியம் இருக்கிறது என்ற அத்தனை அளவுகோல்களையும் அவர் கலெக்ட் பண்ணார். இந்த பவுல்ட்ரி ஃபீட்லயே என்னென்னலாம் கலக்குறாங்களோ அத்தனையும் எடுத்துக்கிட்டார். அத அந்த நியூட்ரிஷனல் வேல்யூவை மேக்சிமைஸ் பண்றதுக்கு எதுல எவ்வளவு கலக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுல லீஸ்ட் காஸ்ட், அந்த எடுத்துக்கொண்ட அளவுகள், நீ அந்த கலவை இருக்கே அதனுடைய காஸ்ட் வந்து இருக்கிறதுக்குள்ள மிக கம்மியாக இருக்கணும். ஆனால் அந்த கலவையினுடைய நியூட்ரிஷியஸ் வேல்யூ மேக்சிமம் இருக்கணும். இப்படி ஒர்க் பண்றதுக்கான ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலை டெவலப் பண்ண சொல்லும். அது லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல்ல வந்து வேரியபிள்ஸ் வந்து ஒரு 125 வேரியபிள் இருந்தது. அந்த இன்கிரீடியன்ஸும் அதனுடைய நியூட்ரிஷியஸ் வேல்யூஸும். கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து ஒரு 98 99 கன்ஸ்ட்ரைன்ஸ் இருந்தது. இவ்வளவு பெரிய லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலை வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது மேனுவலா பண்றது கஷ்டம். இதற்கு கம்ப்யூட்டரின் உதவி தேவைப்பட்டது. ஐஐடியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கம்ப்யூட்டர், ஐஐடி மெட்ராஸ்ல இருந்த கம்ப்யூட்டர், ஐபிஎம் கம்ப்யூட்டர், நல்ல அதனுடைய ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி வாஸ் எக்ஸலன்ட். அந்த கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலை சால்வ் செய்து அது அதற்கான சொல்யூஷன் கொடுத்தது. இந்த இன்கிரீடியன்ட் இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு இருந்ததுனால் நியூட்ரிஷன் வேல்யூ வந்து மேக்சிமைஸ் ஆகும், காஸ்ட் வந்து மினிமைஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொடுத்தது. அந்த அவுட்புட்டை கொண்டு ஆக்ரோ இன்புட்ஸ் டிவிஷனுக்கு சப்மிட் பண்ணோம், அந்த ஃபீட்ஸ் டிவிஷனுக்கு. அப்போ ஆக்ரோ இன்புட்ஸ் டிவிஷனுடைய தலைவர் வந்து நம்ம முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஏஜி கிருபால் சிங் இருந்தார். அவர் வாங்கி பார்த்தார், ஆஹா இதை நம்ம ஃபீட்ஸ் டிவிஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல கொடுத்து இந்த மாதிரி கலவையை நம்ம பவுல்ட்ரி ஃபீடுக்கு தயார் பண்ணுவோம் என்று கொடுக்கப்பட்டது. அது பிரகாரம் நாங்க கொடுத்த அந்த அளவுகள் பிரகாரம் அந்த ஃபீட் மிக்ஸை ரெடி பண்ணி அதை முயற்சி செய்வதற்காக ஒரு பவுல்ட்ரியில கொண்டு போய் கோழிகளுக்கு அந்த தீவனத்தை அளித்தார்கள். The tragedy and the climax was, கோழி அதை திரும்பி கூட பார்க்கல, அதுக்கு பிடிக்கல. We would have used the best strategies, we would have used the best system, we would have formed the best solution, but still அந்த அல்டிமேட்டா அதை விரும்பி உண்ணக்கூடிய கோழியினுடைய தேவலனுடைய விருப்பத்திற்கு அது ஈடுபடுத்ததா என்றதுதான் ஆசிட் டெஸ்ட். அது தோற்றுவிட்டது. அவற்றினுடைய பண்பறிந்து நாங்கள் செய்த அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பயனளிக்காமல் தோல்வி அடைந்தது. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை. அவருடைய அந்த அந்த அல்டிமேட் கன்சியூமர் யாரு? நான் இல்ல. அந்த ப்ராஜெக்ட் பண்ண எம்டெக் படிச்சாரு அந்த ட்ரெயினி அல்ல. அந்த தீவனத்தை அவர் சாப்பிட்டு பார்க்க போவதில்லை, நான் சாப்பிட்டு பார்க்க போறதில்லை. அது அல்டிமேட்டா அந்த கோழியை சேவலும் சாப்பிடணும். அது சாப்பிடுவதற்கு மறுத்து விட்டால் நீ எவ்வளவு காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை. எது வேணுமோ அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். நாங்க பிற்பாடு நான் பணி செய்த டிஆர்டபிள்யூ பவர் ஸ்டீரிங் நிறுவனத்துல டிக்யூஎம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நாங்க முயற்சி செஞ்சோம். டிக்யூஎம் இம்ப்ளிமெண்டேஷன், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், மொத்தம் முழு தர கட்டுப்பாட்டுக்கு. அப்போ இதனுடைய ஆணிவேர் எது, தொடங்கும் இடம் எது என்றால் அந்த கம்பெனியினுடைய பிரசிடென்ட்டுடைய பாலிசி. அவர் என்ன பாலிசியை வைத்துக்கொண்டு இந்த கம்பெனியை வழிநடத்துகின்றார் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அவருடைய பாலிசி என்ன அப்படின்ட்டு ஜப்பானில் இருந்து வந்த டிக்யூஎம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வாஷியோ, அவர் வந்து டிக்யூஎம்க்கு வந்து பீஷ்ம பிதாமகர். அவர் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு டிக்யூஎம் கரை குடிச்ச டபுள் டாக்டரேட் அவர் டாக்டர் வாஷியோ. அவர் வந்து எங்களை கைட் பண்றாரு. அப்போ அவர் வந்து கேட்கிறார் பிரசிடென்ட் கிட்ட, உங்க பாலிசி ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கணும் அப்படின்னு. அப்ப சொன்னார், எங்க பிரசிடென்ட் சொன்னார், இந்த பவர் ஸ்டீரிங் மார்க்கெட்ல நாங்கள் முதல் இடத்தை நாங்கள் அடைய வேண்டும் இன்னும் 5 வருடங்களில் அப்படிங்கிறது என்னோட பாலிசின்னார். அதுக்கு டாக்டர் வாஷியா சொன்னார், இது வந்து ஒரு கனவு, இது வெறும் ஸ்டேட்மெண்ட், இது குவான்டிஃபை பண்ணாத ஒரு ஸ்டேட்மெண்ட். ஐ வில் கால் திஸ் அஸ் அ மதர்ஹுட் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு ஆகாது. தெளிவாக குவான்டிடேட்டிவாக நீங்க நம்பர்ஸ்ல சொல்லுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்கன்றது உங்க பாலிசி தெளிவா இருக்கணும். அப்ப சொன்னார், நாங்கள் முதலிடத்தை அடைய வேண்டுமானால் எங்கள் ப்ராடக்டினுடைய நம்பகத்தன்மையை நாங்கள் உயர்த்துவோம்னார். அப்ப அவர் அடுத்த கேள்வி கேட்டார், இப்போ உங்க நம்பகத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டார். உங்க ப்ராடக்ட் அதனுடைய தற்போதைய நம்பகத்தன்மை என்ன என்று கேட்டார். அதை நீங்கள் என்னவாக உயர்த்த போகிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்றார். இவர் இப்போ சொன்னாரு, எங்களுக்கு டைம் கொடுங்க, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன்ட்டு.
ஒரு 2 மாசம் டைம் எடுத்துக்கிட்டு எல்லா கணக்கும் போட்டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து அவர் சொன்னார், இப்ப என்னுடைய ரிலையபிலிட்டி அல்லது நம்பகத்தன்மை 85% இருக்கிறது. இதை நாங்கள் 95 98% நாங்கள் உயர்த்த போகிறோம் என்றார். இப்படி உயர்த்துவதற்கு உங்களுடைய வழிமுறைகள் என்ன, அதற்கு சொல்லுங்க. எப்படி அது உயர்த்தப்படுகிறது என்று சொல்லுங்க. ஏன்னா ஒரு அசம்பிளி என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கூட்டு பொருள், அதுல பலவேறு காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த அசம்பிளியினுடைய ரிலையபிலிட்டி 85% இருக்குன்னா அதனுடைய இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள போகின்ற உதிரி பாகங்கள் அது ஒவ்வொன்றும் 90 அல்லது 92% இருந்தாதான் அவற்றினுடைய பெருக்கல் தொகை தான் அந்த அசம்பிளியினுடைய நம்பகத்தன்மையாக இருக்கும். ஸோ உங்க இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸினுடைய நம்பகத்தன்மை இப்பொழுது என்ன இருக்கிறது, அவை எப்படி அதிகப்படுத்தப்படுகிறது, அது அதிகப்படுத்துவதனால் என்ன ஆக போகிறது, அது 95% ஆனால் உங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட்ல முதல் இடத்தை எப்படி பிடிக்கும், அதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. விடை இல்லை. அவர் சொன்னார், ரிலையபிலிட்டி நாங்க இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், எங்க ப்ராடக்ட் ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நல்லா உழைக்கும் இல்லையா அதுன்னாரு. அப்போ அந்த வாக்கியை கேட்டார், நீ நல்லா உழைக்கும்னு சொல்றியே, அதை யார்கிட்ட போய் சொல்ல போறேன்னு கேட்டார். உங்க மார்க்கெட்ல யார்கிட்ட போய் சொல்ல போற, உன்னுடைய ப்ராடக்ட் என்னுடைய அந்த பவர் ஸ்டேஜிங் அசம்பிளி யாருக்கு நாங்க விற்கிறோம், ஓஇ மேனுஃபேக்சரர்ஸுக்கு, அசோக் லேலண்டுக்கு, டெல்கோக்கு, மாருதிக்கு என்று விற்கிறோம். அவர்கள்ட்ட சொல்ல போறியா ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னுட்டு? அவங்களுக்கு புரியுமா நீ சொல்றது? அதுக்கு என்ன ப்ரூஃப், அதற்கு நீ என்ன உத்தரவாதம் கொடுக்குற, அது எப்படி, அது அவங்க தான் அதை பயனீட்டாளரா அல்லது அவர்களிடமிருந்து ஒரு அந்த வண்டியை வாங்கிட்டு போறவன் தான் பயனீட்டாளரா? யார் அதுக்கு கன்சியூமர்? அல்டிமேட் கன்சியூமர் யாரு? அந்த லாரியையும் அந்த பஸ்ஸையும் அந்த வாகனத்தையும் வாங்குகின்ற அல்டிமேட்டா வாங்குற கன்சியூமர் இருக்காரு இல்லையா, கஸ்டமர், அவருக்கு இதை எப்படி புரிய வைப்பாய்? உன் ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு எப்படி அவருக்கு புரிய வைப்பாய்? அவருடைய பாஷையில் அவருக்கு நீ சொல்ல வேண்டாமா? அவருக்கு என்ன, அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒரு ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் ஆனதற்கு என்ன சான்று? அப்போ பிரசிடென்ட் சொன்னாரு, அப்பா என் ப்ராடக்ட் ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நிறைய நாள் உழைக்கும் அப்படின்னாரு. அப்ப இப்ப நீ எவ்வளவு கேரண்டி கொடுக்குற, அந்த கேரண்டி எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணுவ அப்படின்னு கேட்டார். அப்ப இவர் சொன்னார், இப்போ கரண்ட் லெவல்ல நாங்க 1,00,000 கிலோமீட்டருக்கும் அல்லது ஒரு இயருக்கும் நாங்க வாரண்டி தரோம். இந்த ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றது மூலமாக 3,00,000 கிலோமீட்டருக்கு வாரண்டி கொடுக்குறோம், 3 வருடங்களுக்கு வாரண்டி கொடுப்போம் அப்படின்னாரு. அதை தெளிவாக சொல்லுவனுடைய பாலிசி ஸ்டேட்மெண்டாக அந்த நம்பர்களை போடு, அந்த நம்பர்களை நீ அச்சீவ் பண்ணணும். What cannot be quantified cannot be measured. If you want to measure something, you will have to quantify it. அப்படின்ட்டு அந்த அடிப்படை பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ உன்னுடைய அல்டிமேட் கன்சியூமர் யாரு, யார் உன்னுடைய பொருளை பயன்படுத்த போகிறார்கள், அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அந்த எதிர்பார்ப்பை நீ எப்படி பூர்த்தி செய்கிறாய் என்று அவருக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா? அந்த உணர்த்துவது உன்னுடைய கடமை. அந்த உணர்த்துவதன் மூலமாகத்தான் உன்னுடைய மார்க்கெட்ல உன்னுடைய பொசிஷன் மேல போகும் என்ற அடிப்படை பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் டாக்டர் வாஷியோ. ஸோ இதெல்லாம் அந்த அந்த பண்பறிந்த ஆற்றாக்கடையில வள்ளுவன் கொடுத்துட்டு போயிட்டான். நீ எல்லாதான் ஸ்ட்ராட்டஜி சொல்லி நான் பண்ணுவேன், இதை பண்ணுவேன், வானத்தை வில்லா வளைப்பேன் அப்படின்னா கூட நீ வானத்தை வில்லா வளைக்கிறதுனால கன்சியூமருக்கு என்னடா லாபம் கேட்கிறார். அவர் பண்பறிந்து நீ ஆற்றாக்கடை, நீ என்ன செஞ்சாலும் அதுல தவறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஜாகிரதை அப்படிங்கிறார். வள்ளுவன் கூறியது போல வாட் அனாலிசிஸும் 5 force அனாலிசிஸையும் வேற யாரும் சொன்னதே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, you will have to evaluate your own strength, your competitor's strength, your ally's strength, the strength of the activity you are planning, the venture, அதனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் தெரியணும் உனக்கு. வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அத்தனையும் தெரியணும். ஸோ உன்னுடைய ஸ்ட்ரென்த் பத்தி தெரியணும், உன் காம்படிஷன் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத பத்தி உனக்கு தெரியணும், நீ செய்யற வெஞ்சர்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதை நம்மளால சமாளிக்க முடியுமா அது தெரியணும். நமக்கு யார் நமக்கு ஆலிஸ், நமக்கு யார் துணையில இருக்கிறாங்க, காம்படிட்டர்ஸ்க்கு யாரெல்லாம் துணையில இருக்காங்க அதை பத்தி தெரியணும், அந்த நாலேஜ் இருக்கணும். பிறகு உனக்கு சந்தையில என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரியணும், அங்க என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குன்னு தெரியணும், கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அதனால என்னென்ன த்ரெட்ஸ் உனக்கு வரக்கூடியதா இருக்கு, அவற்றை பற்றி நான் நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு வெஞ்சர்ல இறங்கினாதான் அது வெற்றி அடையும் அப்படிங்கிறாரு. அவர் என்ன அந்த அந்த தெளிவு, அவர் என்ன சொல்றாரு, காம்படிஷன்ன்றது இருக்கு, சர்வைவல் இந்த காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட், அதுதான் வள்ளுவனுடைய குறிக்கோளே.
ஹவு டு சர்வைவ் இன் அ காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் தான் சொல்லி தராரு. அப்ப சொல்றாரு, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் காம்படிஷன். இது என்ன ஒரு அற்புதமான அறிவுரை. ஒரு காம்படிஷன்ல இருக்க, ப்ளீஸ் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் காம்படிஷன். ஓகே. பீலிவை சாகாடும் அச்சிடும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். ஒரு மயிர் பீலி தானே, இதற்கு என்ன வலிமை இருக்க போகிறது என்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. இஃப் இட் எக்ஸீட்ஸ் இன் நம்பர் இட் கேன் பிரேக் த ஆக்சல். அதுபோல பகைவர்கள், இஃப் தே ஃபார்ம் அ கார்டல், உன்னோட காம்படிட்டர்ஸ் இஃப் தே ஃபார்ம் அ கார்டல், தே கேன் பிரேக் யூ. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் காம்படிஷன் என்று அறிவுறுத்துகிறார். அடுத்த குறள்லயே அடுத்த அறிவுரையும் கொடுக்கிறார். டோன்ட் ஓவர் எஸ்டிமேட் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த். நீ வந்து காம்படிஷனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் தப்பு, உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ ஓவர் எஸ்டிமேட் பண்றதும் தப்பு. நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தை ஓவர் எஸ்டிமேட் பண்றது எப்படி இருக்கும்னாக்க, நுனிக்கொம்பில் ஏறினார், நான் மரத்து கலையில உச்சி கலையில போய் நான் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொன்னா உன் வெயிட்டி தாங்காம அது முறிஞ்சு கீழே விழுந்துடும்டா. டோன்ட் ஓவர் எஸ்டிமேட் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த். உன் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீ விரலுக்கு ஏத்த வீக்க இருக்கணும் உனக்கு என்று அதையும் அவர் வந்து கட்டுப்படுத்துறார். அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணாத காம்படிஷனை, ஓவர் எஸ்டிமேட் ஒன்னையும் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்காத, ரெண்டுத்துக்கு நடுவில் பேலன்ஸ்டா இருக்க கத்துக்கோ அப்படிங்கிறார். அப்படி நீ வாழ்ந்து அப்படி ஒரு நிறுவனத்தை நடத்தும் பொழுது உன்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியா இருக்கா, இன்கம் ஜாஸ்தியா இருக்கா, அதை நீ பாரு. ஆகார அளவிட்டினும் கேடில்லை. உன்னுடைய வருமானம் குறைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாத. போகாத அகலாக்கடை, உன்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் இதை விட ஜாஸ்தி போகாம பார்த்துக்கோ. உன் வரவுக்குள் உன் செலவுகள் இருக்கும் பட்சத்தில் தவறு கிடையாது. ஆகார அளவிட்டினும் கேடில்லை, அது கேடு கிடையாது. போகாத அகலாக்கடை, உன்னுடைய செலவுகள் வரம்பு தாண்டி போகாத வரையில் உனக்கு கேடு கிடையாது என்று அழகாக அதை சொல்லிக் கொடுக்கிறார். இது போல 471 ஆரம்பிச்ச 478 வரைக்கும் அந்த அதிகாரத்துல வந்து ஒரு அந்த 5 ஃபோர்ஸ் அனாலிசிஸும் அந்த ஸ்வாட் அனாலிசிஸும் அப்படியே கரைச்சு புகற்ற வள்ளுவர். ஆமா, அதற்கு பிறகு அவர் வந்து he talks about discerning of time, காலமறிதல் பத்தி பேசுறார். ஒரு காரியத்தை செய்வதற்கு உரிய காலம் இருக்கணும். அந்த காலத்தில் நீ ஒரு ஒரு செயலை செய்தால்தான் நீ வெற்றி அடைய முடியும். நல்ல மழை காலத்துல உப்பு விற்க போறேன்ட்டு போகாதாங்கிறார். காலமறிந்து செயல்களை செய். நீ எடுக்கிற வெஞ்சர் வந்து அந்த காலத்துக்கு சரியானதா உகந்ததா என்று பார்த்து கொண்டு டைம் பண்றது. ஒன் ஸ்ட்ராட்டஜி should be properly timed, appropriate time should be there. அதற்கு ஏகப்பட்ட உதாரணங்களை கொடுக்கிறார். ஓகே, எப்ப நீ வந்து பொறுமையா இருக்கணும், செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கணும். ஒரு ஒரு ரேம், ஒரு உலக்கை வந்து மேல எழும்புறது, அது கீழே இறங்கல, சரியான தருணத்துல கீழே இறங்கி அடிக்குது, அது மாதிரி இருக்கணும். அந்த செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் வந்து இட்ஸ் கம்பேர்ட் டு தி uplifting of the ram which will strike down with force at a later time. 484 அவர் சொல்றார், ஒரு கொக்கை போல இருங்கிறார். ஓடுமீன் ஓட உருமீன் காத்து கொண்டிருக்கின்ற கொக்கு போல இரு. அது அந்த தருணம் வரும்போது மிஸ் பண்ணக்கூடாது. தருணம் வரும்போது அந்த கொக்கு எப்படி அந்த மீனை கொத்தி எடுக்கிறதோ அது போல நீ வந்து you must act immediately like the heron that picks the fish. So காலத்தை அறிந்து நீ உன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது மிக முக்கியம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். And then next chapter comes choice of right location, on discernment of the right location. Unfortunately this chapter has been இந்த அதிகாரம் வந்து பிசிக்கல் வார்ஃபேருக்காகவே எல்லாருமே இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. எங்க போய் போரிடணும், இந்த இடத்துல போரிட்டா நீ ஜெயிப்ப, நீ சண்டை செய்யக்கூடிய யுத்தகலம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பிசிக்கல் வார்ஃபேருக்கே இந்த குறள்களை வந்து உதாரணம் கொடுத்து விட்டார்கள். ஆனால் இது ஈக்குவலி திஸ் இஸ் அப்ளிகபிள் டு தி கமர்ஷியல் வார்ஃபேர் வேர் ஒன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் growth and existence. தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் வளர்வதற்கும் ஒரு போட்டி நிறைந்த ஒரு என்விரான்மெண்ட்ல, ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல நீ எப்படி போராட வேண்டும் என்ற அற்புதமான கருத்துக்களை விளக்கக்கூடிய அதிகாரம் இது. இதுலதான் அந்த 483 the crux of what I was about to talk. அந்த குறள் சொல்றாரு, ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கள் போற்றி செய்யும். இதுல இருக்கிற ஒரு வார்த்தையும் வைரம். Even the powerless, ஆற்றார் powerless, even the powerless will become powerful. ஆற்றாரும் ஆற்றுவார்கள், அடுதல்னா ஜெயித்தல். Even the powerless will become powerful and conquer. ஜெயிப்பார்கள், அடுவார். எப்போ அப்படின்னா இடனறிந்து போற்றார்கள் போற்றி செய்யும். என்ன ஒரு வைரமான வார்த்தைகள். அந்த மார்க்கெட் செக்மெண்ட்டை காம்படிஷன் இக்னோர் பண்ணிடுது.
உன்னுடைய காம்படிட்டர்ஸ், உன்னுடைய காம்படிஷன் have failed to nurture that segment. அந்த செக்மெண்ட் அவங்க மறந்துட்டாங்க. அதை போற்றி வளர்க்க வேண்டிய கடமையை அவர்கள் தவறிவிட்டார்கள். அதை போற்றல அவங்க. அந்த போற்றுதல்ன்ற வார்த்தை என்ன ஒரு அற்புதமான வார்த்தை, நர்ச்சரிங். ஓகே, அந்த செக்மெண்ட் should have been nurtured by the competition. அந்த போற்றார்கள் அந்த இடத்தை நீ கண்டுபிடித்து நீ போற்றினால், நீ அதை நர்ச்சர் பண்ணி அங்க நீ பர்ஃபார்ம் பண்ணால் நீ ஜெயிப்பாய். ஆற்றாரும் ஆற்றி அடுப. பெஸ்ட் எக்ஸாம்பிள், the multinationals were producing shampoos of 200 ml and 100 ml and all. Okay, they ignored the segment of the poor who could not afford that 100 ml and 200 ml bottles, which are priced very high. There was a segment, a poor people segment. Okay, அடித்தட்டு மக்களுடைய ஒரு செக்மெண்ட் இருந்தது. அவர்களால ₹1 ₹2 மேல அதுக்கு செலவழிக்க முடியாதுங்கிற செக்மெண்ட்டை அவர்கள் போற்றவில்லை. அவர்கள் இக்னோர் பண்ணிட்டாங்க அந்த செக்மெண்ட்டை. அதனோட வால்யூம் அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க. தேர் கேம் ஒன் டாக்டர் ஷாம்பு. ₹1 சாஷேல ஷாம்பு கொண்டு வந்து அந்த செக்மெண்ட் அட்டாக் பண்ணான். He became a roaring success. Okay, a visible case example is Dr. Shampoo's success. அவர்கள் வந்து அந்த செக்மெண்ட்டை, அந்த ₹1 ஷாம்பு வாங்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் இருக்கு, ஒரு அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அவற்றை விரும்பி வாங்குவார்கள், அவர்களுக்கு பயன் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணான். அந்த செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தன்னுடைய ப்ராடக்டை ₹1 பிரைஸ்ல ஷாஷேயா கொடுத்தார். பேக்கேஜிங்ல இனோவேஷன், பிரைசிங் இனோவேஷன், மார்க்கெட்டிங் இனோவேஷன், சேனல் இனோவேஷன், எப்படியெல்லாம் சொல்லலாம். அப்படி இனோவேட்டிவா கொண்டு வந்தார்கள் ப்ராடக்டை. ஆற்றாரும் ஆற்றி அடுப. அவன் சின்ன லெவல் தான் அந்த ப்ரொடக்ஷன். அந்த கம்பெனி ரொம்ப சின்ன ப்ரொடக்ஷன். He was not a competitor to Tata's and Ponds, Ponds. Okay, he was a small level person. ஆற்றாரும் ஆற்றி அடுப. அவன் ஜெயிச்சு காமிச்சான். அதனுடைய பலன் என்ன? Even the multinationals have to follow suit. அவரை பின்பற்றி அவர்கள் எல்லாம் ஃபாலோயர்ஸா இருந்தாங்க. அவன் தான் லீடராக இருந்தான். ஆற்றாரும் ஆற்றி அடுப. இடனறிந்து போற்றார்கள் போற்றி செய்யும். அதாவது வள்ளுவர் வந்து ஒரு வார்த்தையை தேவையில்லாமையே போடல. போற்றுதல்ங்கிற வார்த்தையெல்லாம் நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த இடத்துல. ஒரு கமர்ஷியல் வார்ஃபேர். யோசிச்சு பாருங்க, பிசிக்கல் வார்ஃபேர் இல்ல, இது கமர்ஷியல் வார்ஃபேர். ஓகே, ஒரு 0.1% ஆஃப் த மார்க்கெட் ஷேருக்காக அடிதடி சண்டை நடக்கும். கோகோ கோலாக்கும் பெப்சி கோலாக்கும் 0.1%க்கு மார்க்கெட் ஷேருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டு, அந்த காம்படிட்டிவ் வார்ஃபேர்ல நீ ஜெயிக்கணும்னா உன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? நீ வந்து இடனறிந்து போற்றார்கள் போற்றி செய்யணும். அதை நீ நர்ச்சர் பண்ணு, அதை நீ தெரிஞ்சுக்கோ. அந்த செக்மெண்ட் நீ கண்டுபிடி ஃபர்ஸ்ட். அதுதான் உன்னோட இனோவேஷன். அந்த செக்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த செக்மெண்ட்டுக்கு என்ன தேவைங்கிறது புரிஞ்சு அதை நீ ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சேன்னா நீ லீடர் ஆயிடுவ. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உன் பின்னாடி வருவானுங்க, கைகட்டின்னு வருவாங்க உன் பின்னாடி அப்படின்னு அழகா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவர் என்னப்பா என்னையா சொல்றாரு அவரு? அவர் வந்து இடநறிதல்ல வந்து உதாரணங்கள்லாம் அற்புதமான உதாரணங்கள். ஓகே, அவர் என்ன சொல்றாரு? நீ வந்து ஒரு செக்மெண்ட்ல நீ பிஸ்தா ஜான், நீ அதனால நீ உடனே நீ நினைச்சுக்காத எல்லா செக்மெண்ட்லயும் நான் பெரிய கில்லடி ஜான்னு நினைக்காத. அப்படி கிடையாது. ஓகே, ஸ்ட்ரென்த் இன் ஒன் செக்மெண்ட் டஸ் நாட் மீன் ஸ்ட்ரென்த் இன் ஆல் செக்மெண்ட்ஸ்ங்கிறாரு. ஓகே, ஒரு முதலை தண்ணீரில் வந்து பிற உயிர்களை வந்து ஜெயிச்சிடும் ஈஸியா. ஆனா தண்ணீரை விட்டு வெளியில் வந்தால் பிற உயிர்கள் அதை ஜெயித்து விடும், ஜாக்கிரதை. ஒரு கடல்ல வந்து ஒரு பெரிய ஷிப்பு வந்து ஜோரா செயல் பண்ணும், அங்க தேர் ஓட முடியாது. ஆனால் அதே போல் ஒரு வள்ளிய தேர் ஓடுகின்ற தெருவிலே கப்பல் ஓட முடியாது. நீ வந்து உன்னோட செக்மெண்ட்ல நீ பெரிய ஆளா இருக்கலாம், நீ அதனால எல்லா செக்மெண்ட்லயும் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு காலரை தூக்கிக்கிட்டு நான் வந்து அப்பா டக்கர்னு நினைச்சுக்காத, அப்படி கிடையாதுறாங்கிறாரு. என்ன உதாரணங்கள்லாம் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? நீ உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உனக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, இப்போ உனக்கு ஃபேவரபிளா இருக்கு, சிச்சுவேஷன் உனக்கு ஃபேவரபிளா இருக்குன்னாக்கா அப்போ வந்து யூ வில் ஹேவ் டு பி அஃபென்சிவ். நீ அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணணும். when the situation is not favorable you can be defensive. ஆனா ஃபேவரபிளா வரும்போது நீ அஃபென்சிவா வந்து you will have to demolish your opponent. இன்னைக்கு பேட்மிண்டன் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஓகே, பிவி சித்து வர்சஸ் வேற 164 அவர் கூட அந்த ஜாப்பனீஸோட. அதுல when the
when the situation was favorable to Sindhu, she became offensive. அப்படிதான் அவ செகண்ட் கேம்ல வின் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணா. அவ டிஃபென்சிவா இருந்து when the situation was not favorable to her, she had to be defensive. And அந்த சமயத்துல வந்து அந்த ஜாப்பனீஸ்க்கு மொமெண்டம் ஜாஸ்தி ஆச்சு. அவ she was surging ahead. ஆனால் when Sindhu realized that the situation becomes now favorable for her and the opponent is tottering and she is not able to withstand, அந்த situation தனக்கு ஃபேவரபிளாக மாறின உடனே she became an offensive player. She adopted the offensive strategy and she won, and the match was won by her. So இதெல்லாம் வந்து கண்ணுக்கு எதிரே தெரிகிற உதாரணங்கள். ஸோ எப்போ நீ அஃபென்சிவா இருக்கணும், எப்போ நீ டிஃபென்சிவா இருக்கணுங்கிறதெல்லாம் அழகா சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி 498வது குறள்ல அவர் சொல்றாரு, large organization, if they want to get into the small scale sector, அவர்கள் ஃபெயில் ஆகி தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்று அச்சுறுத்துகிறார். உருவடையான் போனா சிறுபடையான் செல்லிடத்தில் உருவடையான் போனால் அழிந்து விடுவான் என்று சொல்லுகிறார். They will lose the flexibility. அவளுக்கு flexibility இருக்காது. Large organizations won't have the flexibility of the small scale segment. அவங்களுக்கு வந்து overheads அதிகமா இருக்கும். They will lose returns and ultimately they will perish. Government regulations will not be favorable for them. So அதனால நீ large organization இருந்து கொண்டு ஒரு ஸ்மால் ஸ்கேல் செக்மெண்ட்ல போய் நீ காம்படிஷன் பண்றதுக்கு நீ ட்ரை பண்ணாத, அங்க போய் கம்பீட் பண்ணாத அப்படின்னு எந்த செக்மெண்ட்ல, எந்த மார்க்கெட் செக்மெண்ட்ல, எந்த ப்ராடக்ட் மார்க்கெட் செக்மெண்டேஷன் உன்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும், எங்க நீ அஃபென்சிவாக இருக்கணும், எங்க நீ டிஃபென்சிவாக இருக்கணும் என்ற அற்புதமான பாடங்களை இந்த அதிகாரம் வழங்குகிறது. This is not limited to physical warfare. Unfortunately, that wisdom has not reached the scholars. They still try to interpret this as a physical warfare. We should go beyond that and try to understand this chapter as what is applicable to the commercial warfare scenario. I have already talked about this in the introduction on the delegation of authority, how the word இதனால் இவன் முடிப்பான் என்ற இந்த அதனை அவன் கண் விடல் என்ற வார்த்தையில், இந்த விடல்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த மந்திர சொல், இதை அவர்கிட்ட விட்டுடு அப்படிங்கிறாரு. Leave it to him. Ultimately you leave it to him, don't interfere. Right? நீ வினைக்கு உரியவனாக ஒருத்தனை நீ எடுத்துக்கிட்டேன்னா அதற்கு உரியவனாக செயல், அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடு, அவனுக்கு அத்தாரிட்டியை கொடு என்று ஆணித்தரமாக சொல்லி கொடுக்கிறார். ஓகே, ப்ராசஸ் ஓனர்னு யாருன்னு நீ தீர்மானம் பண்ணிட்டியோ அந்த ப்ராசஸ் ஓனர் கிட்ட அத்தாரிட்டி கொடுத்து அவனை சுதந்திரமாக செயல்பட விடு. ஏன்னா இதை இவன் அக்காம்ப்ளிஷ் பண்ணுவான்றதை நீ கண்டுபிடிச்சிருக்க. நாட் அட்டெம்ப்டிங், இதனால் இவன் முடிப்பான், அதான் கரெக்ட், அதுதான் வள்ளுவனுடைய முத்திரை. இதனை these deeds, இதனால் by these means, இந்த ப்ராசஸ் மூலமாக, that is very important. Process orientation is very important. இவன் முடிப்பான், இவனால முடிக்க முடியும், இவனால அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும், ஜஸ்ட் அட்டெம்ப்ட் பண்றவன் இல்லை, இவன் அக்காம்ப்ளிஷ் பண்ணக்கூடியவன் என்று நீ ஆராய்ந்து விட்டு அந்த ஆக்டிவிட்டிய அவன் கண் விட்டுடு. அவனை விட்டுட்டு தலையை நுழைச்சேன்னா சுத்தமா லட்சுமி உன்னை விட்டு போயிடுவா, உன்னை விட்டு போய்விடும். ப்ராஸ்பரிட்டி வில் லீவ் யூ. இந்த அறிவுரையை வேற எந்த மேனாட்டு அறிஞனும், எந்த மேனேஜ்மெண்ட் புக்லையும், எந்த மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்லையும் யாரும் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. இஃப் யூ ஸ்டார்ட் இன்டர்ஃபியரிங் அண்ட் ஸ்டார்ட் டவுட்டிங் தி கேண்மை, அதனுடைய நெருக்கத்தை, வினைக்கண் வினை உடையான் கேண்மை, அந்த வினையின் கண் அந்த ப்ராசஸ் கிட்ட, இந்த ப்ராசஸ் ஓனருடைய நெருக்கத்தை நீ தவறாக நினைத்து நீ அதுல போய் இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சேன்னா உன்னை திருமகள் உன்னை விட்டு விட்டு விலகி சென்று விடுவாள். ப்ராஸ்பரிட்டி வில் லீவ் யூ, யூ வில் பெரிஷ் என்று அவர் அச்சுறுத்துகிறார். ஓகே, அந்த சாப்டர் முழுக்க அந்த டெலிகேஷனுடைய ஒரு அற்புதமான கருத்துக்களை அவர் கொடுத்துக்கிறார். இந்த நினைப்பானை நீங்கும் திரு சொல்லியிருக்கிற மாதிரி வேற யாருமே அந்த டெலிகேஷனை பத்தி பேசினது இல்லைங்கிறது அடியனுடைய தாழ்ந்த அபிப்பிராயம். இந்த சிபிஎம் பத்தி நான் பேசினேன். தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காத செய்யும் வினை. இதெல்லாம் வந்து ஒரு 2000 வருடத்துக்கு முன்னால் ஒரு சிந்தனையாளன் யோசிக்கிறான்னா அவனுக்கு அந்த கிரிட்டிக்கல் நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பத்தி தெரியாமையா சொல்றாரு. அதுவும் எந்த அதிகாரத்துல சொல்றாரு? ஆன் மோட் ஆஃப் ஆக்ஷன், வினை செயல் வகை, ஹவு டு கேரி அவுட் அன் ஆக்டிவிட்டி.
அந்த கிளாரிட்டி அவருக்கு இருக்கு. சும்மா ஏதோ ஒரு இடத்துல சொல்லல. ஒரு ப்ராஜெக்ட, ஒரு வினையை எப்படி செய்யறது, வினை செயல் வகை என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்துற அந்த அதிகாரத்துல அவர் வந்து கிரிட்டிக்கல் பாத் மெத்தட பத்தி சொல்றாரு. அப்போ என்ன ஒரு அவருக்கு ஒரு இது இருக்கு. ஓகே, அந்த இந்த அதிகாரத்துல சொல்றாரு, if the situation is favorable you will have to be aggressive, else okay, if it is not favorable try to be defensive, follow the defensive strategy-ங்கறாரு. இன்னொன்னு என்ன அற்புதமான சொல்லி இருக்கிறாருன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி நீ ஃபார்முலேட் பண்ணி நீ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துட்ட வரும்போது டோன்ட் லீவ் எக்ஸிகியூஷன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி இன்கம்ப்ளீட். அந்த ஸ்ட்ராட்டஜியையும் அந்த செயல்முறையையும் அந்த திட்டத்தையும் நீ அரைகுறையாக நிறுத்தாதே. டோன்ட் லீவ் இட் halfway through. அது தவறு. வினை பகை இவற்றின் எச்சம், இந்த இரண்டின் எச்சமும் தீயச்சம் போல தரும். ஒரு நெருப்பை அணைக்காமல் அந்த கங்கோடாதை நீ விட்டு நீ விலகுவதை போல அது எப்பொழுதும் மறுபடியும் பற்றி கொண்டு உன்னை எரித்துவிடும் என்று உனக்கு புரியாது. அது போல அப்ப என்ன பண்ணணும், நீ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு உள்ள வந்துட்ட அப்படின்னாக்கா யூ மேக் ஷூர் தட் யூ டெமாலிஷ் யுவர் ஆப்பனன்ட், யூ டெமாலிஷ் தி காம்படிஷன். அதை முழுக்க முறை நிறைவேற்றி விடு. அந்த நிறைவேற்றாம அறகுறையா அந்த காரியத்தை நிறுத்தாத அப்படின்ட்டு அட்வைஸ் பண்றாரு. 5 force analysis இந்த போல கான்செப்ட் எல்லாம் வள்ளுவர் சொன்ன மாதிரி யார் சொல்றாங்க? யூ ஹேவ் டு அனலைஸ் வாட், ஹவ், வேர் அண்ட் வென். பொருள், கருவி, காலம், வினை, இடம் இவற்றையெல்லாம் ஆராயாமல் எதையும் நீ வெஞ்சர்ல இறங்காதேங்கிறாரு. ஆன் அவேர்னஸ் ஆஃப் காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த், பகைத்திறம் தெரிதல் அப்படின்ற ஒரு அதிகாரம் எழுதுறாரு. காம்படிஷனுடைய ஸ்ட்ரென்த்தை பத்தி உனக்கு தெரியணும்டா அப்படிங்கிறாரு. அவாய்ட் ரெசிஸ்டிங் த ஸ்ட்ராங், உன்னை விட வலிமை அதிகமாக இருக்கின்ற உன்னுடைய காம்படிட்டரை நீ எதிர்ப்பதில் உஷாராயிரு. அவாய்ட் ரெசிஸ்டிங் த ஸ்ட்ராங். யூ வில் ஹேவ் டு ஃபர்ஸ்ட் வின் ஓவர் தி வீக் பீப்புள். உன்னை விட வீக்கா இருக்கிறவர்கள் எல்லாம் வின் பண்ணி உன்னை கன்சாலிடேட் பண்ணிக்கோ. கன்சாலிடேட் பண்ணிக்கொண்ட பிறகுதான் நீ உன்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர்களிடம் மோதலாம் என்கிறார். சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரமாகத்தான் சொல்லியது சந்திரகுப்தனுக்கு. சந்திரகுப்தன் நேராக ஒரு படையெடுப்பில் ஒரு ராஜ்யத்தை ஜெயிப்பதற்கு முயற்சி செய்தான், முடியவில்லை, தோல்வி அடைந்தான். அப்போ சாணக்கியன் அவனுக்கு அறிவுரை சொன்னான், நீ வா, உனக்கு ஒரு இடத்தை கொண்டு போய் காமிக்கிறேன்னு. ஒரு இடத்துல ஒரு ஆயா வந்து ஒரு ஆப்பம் சுட்டுன்னு இருக்கா. அந்த இடத்துக்கு அழைச்சின்னு போனான். அங்க இருக்கிற ஒரு பையன் அந்த ஆப்பத்தை கொடுத்த உடனே நேரா அந்த கொதிக்க வச்சிருக்கிற அந்த தட்டுல வச்சிருக்கிற ஆப்பத்தின் மையத்துல கொண்டு போய் கையை வச்சான். சுரீர்னு கையை சுட்டு எடுத்துட்டான். அவர் சொன்னார், இதைத்தான் நீ பண்ற தப்பு. அந்த மையத்தில் போய் கையை வைக்கிறான் பாரு, அது தப்பு. ஓரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டேன்னா நடுவுல போறதே சூடு ஆறி இருக்கும். அப்ப நீ அதை ஈஸியா ஜெயிச்சிடலாம். அது போல நீ வந்து உன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் வின் ஓவர் தி வீக் ஒன்ஸ். அந்த பெரிஃபரலா இருக்கிறவங்க எல்லாம் வின் பண்ணு. பெரிஃபரல்ல இருக்கிறவங்க எல்லாம் வின் பண்ண பிறந்தான் சென்ட்ரலைஸ்டா இருக்கக்கூடிய அந்த உன்னை விட அதிகமாக ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய உன்னுடைய எனிமியை, அந்த காம்படிட்டரை உன்னால் வெற்றி கொள்ள முடியும். கன்சாலிடேட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை அவர் சொல்றாரு. 261 குறள். உனக்கு வந்து ஒரு காம்படிட்டருக்கு மேல 2 காம்படிட்டர் இருக்காங்க. உன்னுடைய காம்படிட்டர்ஸ் வந்து ஒருவருக்கு மேல இருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும், உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்னு வள்ளுவர் சொல்லி கொடுக்குறாரு. என்னன்னா, அந்த 2 பேர்ல ஒருத்தனை உனக்கு துணையாக கொள். ஒருத்தனை யூ வில் ஹேவ் டு பிஃப்ரெண்ட் ஒருத்தனை. அந்த 2 பகைவர்கள, அந்த 2 காம்படிட்டர்ல ஒருத்தனை நீ உனக்கு துணையாக கொள். அவரை உன்னுடன் சேர்த்துக்கொள். அவனுடன் சேர்ந்து கொண்டு உன் பலத்தை அதிகப்படுத்தி கொண்டு அந்த இன்னொருவனை சமாளிக்கிறதுக்கு போ. அப்போ அந்த இன்னொருவனை சமாளிப்பதற்கு அந்த 3வது காம்படிட்டரை ஜெயிக்கிறது ஈஸியா இருக்கும். செக்யூர் ஒன் ஆஃப் தி காம்படிட்டர்ஸ் as your ally, then consolidate and then fight the others அப்படிங்கிறாரு. தன் துணை என்றால் உனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, உனக்கு யாரும் துணை இல்ல, உனக்கு பகை 2 பேர் இருந்தா அதுல ஒருவன் துணையை இன்துணையாக கொள்வது நல்லது. அதுல 2 பேர்ல ஒருத்தனை நீ வந்து உன்னுடைய இன்துணையாக கொண்டு உன்னை கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டு அப்புறமா சண்டை போடு என்று அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்குற. Never expose your weakness to your competitor is another valuable advice given by Valluvar in Quran number 877.
உன்னோட உன்னோட வீக்னஸ் என்னங்கிறது உன் காம்படிட்டருக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடாது. எக்ஸ்போஸ் பண்ணிட்டா அவனை ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. ஸோ உன் வீக்னஸ் என்னன்னு உன் காம்படிட்டருக்கு தெரியவே கூடாது. அப்படி நீ உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறாரு. காம்படிஷன் மட்டும் உனக்கு பகை அல்ல, வெறும் காம்படிஷனும் உன்னை சுத்தி இருக்கிற எனிமீஸ் மட்டுமே உனக்கு பகை. அவர்களை மட்டும் நீ அஞ்ச வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். Fear not your competition, fear not your enemies, but you will have to be careful about your internal enemies. உன் நிறுவனத்தின் உள்ளிருந்து ஓகே யார் உன்னுடைய நிறுவனத்தின் நன்மைக்கு எதிராக வேலை செய்கிறானோ அந்த உட்பகைக்கு நீ ஜாகிரதையாக இரு என்று அவர் அச்சுறுத்துகிறார். இது போல ஒரு அடிப்படை பிளானிங்ல ஆரம்பிச்சு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல் இந்த வள்ளுவம். நண்பர்களே, கற்றறிந்த நண்பர்களே, I have just attempted to reveal the invaluable concepts, the management concepts contained in this monumental piece of knowledge. He has left us a treasure that provides a wealth of information regarding the business policies and strategic management. As Bharatiyar has rightly said, Tamil Nadu reached the sky of fame by offering Tiruvallur to the entire world. I hope that this will be an inspiration to scholars and students of management to pursue the study of Tirukkural and come forward with better and more meaningful interpretations to make the treasure of wisdom reach wider circles all over the world. Okay. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகள் கொண்டது தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னுடைய 1330 குறள்கள்லையும் தமிழுங்கிற வார்த்தையோ தமிழ்ன்ற வார்த்தையோ அவர் பயன்படுத்தல. ஜெனரிக்காக மொழி என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் தமிழனுக்காக மட்டுமல்ல, உலகளாவிய மக்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய அற்புதமான கருத்துக்களை தன் நூலிற்குள் கொண்டிருக்கிறார். வெறும் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் மாத்திரம் இல்ல, மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் மாத்திரம் இல்ல. வள்ளுவர் டாக்ஸ் அபவுட் மெடிசன், வள்ளுவருடைய வாழ்வியல் முறைகள், வள்ளுவர் காட்டுகின்ற அறத்து பால், ஓகே, எத்திக்கல் கோட்ஸ், ஓகே. வள்ளுவர் இதுல மீதி சாப்டர்ஸ்ல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் என்று பலதரப்பட்ட கருத்துக்களை, ஒரு அறிவுரைகளை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். இந்த புதையல் ஓகே தோண்ட தோண்ட நமக்கு எத்தனையோ செல்வங்களை கொடுக்கக்கூடியது. இந்த புதையல் உலகளாவி அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கும். இந்த குறள் வழியில் இதனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லுகின்ற இந்த கழகத்திற்கு, எனக்கு வாய்ப்பளித்த இந்த கழகத்திற்கு என்னுடைய தலை தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரவி சார். தேங்க்யூ சார். நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நீங்க ராஜா குரு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் குரு அப்படின்ட்டு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ஸோ இந்த திருக்குறள்ல இருந்து காம்படிஷன் அனாலிசிஸ் ரொம்ப அழகா எடுத்து சொல்லி மார்க்கெட்டிங்ல எப்படி காம்படிட்டரை எப்படி நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல இருந்து நான் என்னோட ஒரே ஒரு ஸ்மால் டு திஸ், இந்த 492 குறள்ல அவர் முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தருக அப்படின்னு எழுதியிருக்காரு, தரும் சொல்லியிருக்காரு. அதுல ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் பத்தி இருக்கு. அதாவது இப்ப காம்படிஷன் இருக்கும்போது சப்போஸ் உங்களுடைய கம்பெனி ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு, அந்த சமயத்துல என்ன ஆகும், காம்படிட்டர்ஸ் எல்லாம் உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவா. ஸோ தே வில் டேக் அவே ஆல் யுவர் ஸ்டாஃப். ஸோ ஹவு டு ரீடைன் தி ஸ்டாஃப் அப்படின்ற இது ஒரு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் ரொம்ப அழகா இல்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க அந்த குறள்ல இன்வெஸ்ட்மெண்ட், அது 15 ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அதை பத்தி பேசினாரு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அசஸ்மெண்ட் என்ன பண்ணணும், அது ரொம்ப அழகா அதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் அசஸ்மெண்ட் எல்லாமே இந்த சாப்டர்ல இடனறிதல் இருக்கு. நீங்க காலமறிதல், இடனறிதல், வினை செயல் வகை, அந்த மாதிரி எல்லாத்தையும், எல்லா சப்ஜெக்ட்ஸும், எல்லா அதிகாரத்தையும் நீங்க ரொம்ப அழகா எடுத்துன்னு போயிட்டு காம்படிஷன் அனாலிசிஸ் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ இப்போ நான் பத்மன் அவர்களை அழைக்கின்றேன், அவருடைய கருத்துக்களை சொல்ல. அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
மிக அருமையாக பேசினார் ரவி சுப்பிரமணியன் ஐயா அவர்கள். அவர் திருக்குறள் வந்து ஒரு புதையல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பல பொக்கிஷங்களை எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்தார். முக்கியமா என்ன சொன்னாரு அப்படின்னா, திருக்குறள் அப்படிங்கிறது ஏதோ அந்த காலத்து அரசனுக்கு அவன் போர்க்களத்துல சண்டை போடுறதுக்காக சொன்னதில்லை, வாழ்வியலின் அனைத்து தளங்களிலும் எல்லா மனிதனுக்காகவும் சொன்னது அப்படிங்கிறத மிக ஆணித்தரமாக சொன்னார், பிரமாதமா சொன்னார். அது மட்டுமல்ல, இது முக்கியமா வர்த்தக ரீதியில பொருளாதாரத்துக்கு இது ஒரு முக்கியமான தூண் அப்படிங்கிறத நிறுவினார். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் ஆப்போனன்ட்ஸ். உங்களுடைய எதிரிகளை வந்து நீங்க குறைத்து மதிப்பிடாதீர்கள், உன்னையே பெரிதாக மதிப்பிட்டு அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு விஷயம் முன்னாடி சொன்னாரு பாருங்க, மொத்தம் பொதுவா கருத்து சொல்லாத, திட்டமிடலாம் என்ன, குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட், அளவெடுத்து சொல்லு, அளவு கொடு, திட்டவட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த திட்டத்தை சரியாக அதை சொல் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அருமையாக எடுத்துக்காட்டு வாழ்வியல் உதாரணங்களை அப்படியே அள்ளி அள்ளி வீசினாரு. அவருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். முன்னால இந்த முரளி ஜி அப்படிங்கிறது இந்த ரவி சுப்பிரமணியன்ல பாதி பேர் சுப்பிரமணியன் இருக்கு இல்லையா, அவர் வந்து இப்போ நம்மளுடைய அதனால இடனறிதல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துக்கு தகுந்தபடி அந்த இடத்தை இட்டு நிரப்பினார். இடையில வந்து அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு கேப் இருந்தது, அந்த கேப்பை அந்த தொய்வே இல்லாத வகையில இடனறிந்து அதை நிரப்பினார். அவரும் வந்து ஏராளமான குரல்களை அள்ளி தெளிச்சாரு, பிரமாதமாக சொன்னார். அவர் வந்து இப்ப ஒரு இளம் கவிஞர், வெறும் அறிஞர் அவர், ஆனா இப்ப ஒரு இளம் கவிஞர் அப்படிங்கிறத ஒரு கவித்துவமாகவும் அவர் வரையறுப்பையும் மற்ற விஷயங்களில் சொன்னாரு. அவருக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். மற்றும் இங்குள்ள கவிஞர் சுரேஜமி மற்றும் அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த ஆற்றாரும் ஆற்றி எடுப்ப இடனறிந்து போற்றார்கள் போற்றி செய்யணும் அப்படிங்கும்போது கடைசி இருக்கிற வரி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ட்ரிக்கி வேடா இருக்கு. போற்றார்கள் போற்றி செய்யும் அப்படிங்கும் பொழுது போற்றார்கள் எதிரின்னு தெரிஞ்சு போச்சு. ஐயா, ஒரு விஷயத்த முடியல, நான் விஷயத்த முடிக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிரியை போற்றி புகழ்ந்து பாடிட்டா விஷயம் முடிஞ்சு போயிடுச்சுல அப்படின்னு தப்பா கூட எடுத்துக்கிறாங்க. அப்படி சொல்லல, அதாவது போற்றார்கள் போற்றி செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே அழகா சொன்னாரு ரவிஜி அவர்கள். அந்த எதிரிகிட்டையும் இருக்கக்கூடிய விஷயங்களை நீ பாரு, அதை பண்ண வளர்த்துக்கொள்ள, அவனோட இருக்கிற திறமை என்னன்னு பாரு. திறமை மட்டுமல்ல, அவனுடைய சாதக பாதகம் என்ன, அவனுடைய பலம் பலவீனம் என்ன, எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு எந்த இடத்துல அடிச்சா வலிக்கும், எந்த இடத்துல அடிச்சா நம்ம ஜெயிப்பான்னு பார்த்தா அங்க அடி. அப்ப இப்படி கொண்டு போனோம். எப்படி போற்றார்கள் ஆற்றாரும் ஆற்றி அடுவ இடம் அறிந்து போற்றிச்சு இல்லையா, எத்த பார்க்கணும். ஜெயிக்க முடியாதவங்க கூட ஜெயிச்சிடும். அப்ப சொல்லுவாங்க, அவர் இதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டாருங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி சரிபட்டு வர மாட்டாருன்னு சொல்லக்கூடிய ஆள் கூட சரிபட்டு வந்துருவாரு. சரிபட்டு மட்டும் எல்லாரையும் சரி கட்டிட்டு ஜெயிச்சும் காட்டுவார். எப்போ, அதுதான் அழகா சொல்றாரு. ரெண்டு விஷயம், ஒண்ணு இடன், இன்னொன்னு போற்றி. இந்த போற்றிங்கிறது பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு தற்காத்து கொள்ளுதல், பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுதல். இடனறிதல் அப்படிங்கிற மாதிரியே அடுத்து அவரே சொன்னார் அழகா, காலமறிதல். அடுத்தடுத்து சொல்றாரு திருவள்ளுவர், இடனறிதல், காலமறிதல், அடுத்து வந்து வலியறிதல், வலிமை. இந்த மூன்றுமே முக்கியம், அப்பதான் வந்து ஜெயிக்க முடியும். அதை அடுத்தடுத்து சொன்னார். இந்த ஆற்றாரும் ஆற்றி எடுவ அப்படிங்கிற குரலுக்கு இணையாகவே அந்த அடுத்தது காலமறிதல் ஒண்ணு சொல்றாரு. அறிவினை என்பவளவோ கருவியார் காலமறிஞ்சு செய்யும். இப்ப என்ன பண்றாரு, ஆற்ற முடியாது, அரிய செயல் ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். எப்போ கருவி, உரிய கருவி வேண்டும், உனக்கு உரிய காலம் வரும், இந்த காலத்தை பார்த்து நீ செஞ்சிடலாம். முதல்ல இடமும் வேண்டும், காலமும் வேண்டும். இது ரெண்டையும் சேர்த்து அடுத்த குரல்ல சொல்றாரு. இந்த அறிவினை, அதுக்கப்புறம் ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். உலகமே உன் கையில கிடைச்சிருந்தீங்க, இடம் காலம் இரண்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா, அது ஏற்கனவே ஐயா சொல்லிட்டாரு, வினை வலியும் தன் வலியும். அப்போ வலிமையை வினை வலியும், முதல்ல செயலோட வலிமை என்ன, தன் வலிமை என்ன, தான் அதை செய்வதற்கு ஏற்றவனா எப்படி தயார்படுத்திக் கொள்வது. மாற்றான் வலியும், காம்படிட்டிவா எதிரி நினைக்க வேண்டாம், தனக்கு போட்டியாளனா இருக்கக்கூடிய அவனுடைய வலிமை என்ன. துணை வழி, நமக்கு ஆதரவா யார் யார் வருவாங்க, நமக்கு காம்படிட்டிவாக ஆதரவா யார் யார் வருவாங்க, நம்மளுடைய சாதகங்கள் என்ன, அவனுடைய சாதகங்கள் என்ன, இப்படி அனைத்தையும் தூக்கி பார்க்கணும், நிறுத்து பார்க்கணும். தூக்குதல் அப்படின்னா நிறுத்து பார்த்துட்டு அப்புறம் நீ செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுக்கு ஒரு ஆற்றல் தேவை இதுக்கெல்லாம் இல்லையா, வலிமை ரொம்ப முக்கியம். அதே போல இடனறிதல் அப்படிங்கிறதா முக்கியமாக இங்க கொடுக்கப்பட்ட அந்த குரல். இதுல சில உதாரணங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுல
இந்த இடம் அறிதல் அப்படிங்கிறதுல வந்து ராமாயணத்திலேருந்து ஒரு சம்பவம். ராமன் வந்து கடவுளுடைய அவதாரம் மண்ணில் வந்த பிறகு அவர் நிறை மனிதனாக வாழ்ந்து காமித்தார். எந்த ஒரு இடத்திலையும் தன்னை கடவுளாக அவர் அடையாளப்படுத்திக் கொள்ளவே இல்லை. ஆகையால் மனிதர்கள் பட்ட அனைத்து துயரங்களையும் அவர் அடைந்தார். மனைவியை பிரிந்து அவர் வனவாசத்திலே காட்டிலே துன்புற்ற பொழுது எப்பொழுது யாரிடம் போய் உதவி கேட்டால், யாரிடம் போய் கேட்டால் நமக்கு இந்த காரியம் முடியும் என்று பார்த்து சுக்ரீவனிடம் போய் சேர்ந்தார். சுக்ரீவன் மிகச்சிறந்த மதிநுட்பம் நிறைந்தவன். அப்போ ஆஞ்சநேயர் அப்படிங்கிற இன்னொரு மதிநுட்பமும் வலிமையும் வாய்ந்தவர். அவரை அனுப்புறான். எப்படி அனுப்புறாங்கிற கம்பராமாயணத்துல ஒரு அழகான வரிகள் வருது. வெற்றிவான வெள்ளம் இரண்டொடும் சுற்றி ஓடி துருவி ஒரு முதி ஒரு மதி முற்றுராத முன் முற்றுதிர் இவ்விட கொற்ற வாகை நீர் என கூறினார். என்ன சொல்றார் அப்படின்னா, தெற்கு பக்கம் போனால் நமக்கு அந்த சீதையை தூக்கி கொண்ட அரக்கன் அங்கதான் போயிருப்பாங்கிறது நமக்கு தெரியுது, ஓரளவுக்கு தெரிய வருது. அதற்கு ஆஞ்சநேயர் அனுப்புறாரு. ஆனா அதோட திருப்திப்பட்டுக் கொள்ளல. அதான் இடனறிதல். ஒருவேளை அங்கு போகாமல் மற்ற இடங்களிலும் போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா, அதனால மற்ற வானரங்கள் சில பேர் அங்க அனுப்புகிறாரு. மொத்தமா 2 வெள்ளம்ங்கிறது பல லட்சம் இருக்கும். அது வந்து 10 லட்சமா 100 லட்சமாங்கிற அளவு தெரியல. அத்தனை வானரப்படைகளை அனுப்பி ஒரு டைம், ஏற்கனவே சொன்னார்ல, திட்டமிடல் ஒரு அளவு இருக்கணும். 1 மாதம், ஒரு மதினா ஒரு மாதம் முடியறதுக்குள்ள எல்லா இடத்துலயும் தேடி துருவி பார்த்து ஆராய்ந்து விட்டு சீதை எங்க இருக்கிறாருங்கிறத பார்த்துட்டு இங்க வந்து விடையோடு வருக. அப்ப சொல்லும் பொழுது, ஏற்கனவே சொல்லும் போது ஆற்றாரம் ஆற்றி எடுப்பார். சொல்லும் போதே வெற்றி பட்டுடுவார். ஆரம்பிக்கும் போதே வெற்றின்னு ஆரம்பிக்கிறார். வெற்றியை பெற்ற வானவர். முடிக்கும் பொழுதும் என்ன சொல்றாருன்னா, கொற்ற வாகை நீர், வாகை சூடக்கூடிய வலிமை பெற்றவர்களை தேடி கண்டுபிடிச்சு 1 மாசத்துக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லி வழிகணிப்பு. அடுத்து இந்த இடனறிதலுக்கு மிக மிக முக்கியமான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல அர்ஜுனன் இருக்காரு, விஜயன். அவர் தான் இடத்தை அறிந்து கொள்வதில் மிக மிக முக்கியமான நபர். இருவருக்கும் மகாபாரத யுத்தம் நடக்கிறது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். இருவருக்குமே வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயம். அப்போ இருவருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் போய் ஆதரவு துணை கேட்க போறாங்க. ஆனா இடத்தை பாருங்க, கரெக்டா போய் உட்கார்ந்தவன் யாரு? அத வில்லிபுத்தூர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல வந்து துரியோதனா உள்ள போறான். 2 பேருக்குமே சொல்லிடுறாரு. இவர் என்ன சொல்றாரு, ஸ்ரீ கிருஷ்ணர் போய் சயன அறையில நான் தூங்க போறேன், துரியோதனும் அர்ஜுனனும் வருவாங்க, நீ யாரும் கருத்துலாம் நிப்பாட்டாதீங்க, நேரம் என் ரூமுக்கு அனுப்பிச்சிருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன். அறிவுகள் புரிகிறார், படுத்துக்கல, அறிவுகள் புரியுது இல்லையா? எல்லாத்தையும் அறிந்து கொண்டு யோக நிதிரையில இருக்கு. அப்போ முதல்ல துரியோதன வரான். பொற்புடை புனிதன் கோயில் புறத்தினில் அணிகம் நிற்ப சர்ப்பராகி வேந்தன் தடையற தனி பூப்பள வண்ணன் பள்ளி உணர்தருகாரும் இட்ட சிற்ப வன் தவிசின் ஏறி திருமுடி பக்கம் சேர்ந்தான். பாருங்களேன், தலைமாட்டுல போய் நிக்கிறான். ஏன்னா அவன் தலைக்கண்ண முடிச்சவன், தலைமாட்டுல போய் நிக்கிறான் இல்லையா? எப்படி போறான்? பொற்புடை புனிதன், அதாவது மிக பொலிவு பெற்ற புனிதனாகிய அந்த கிருஷ்ண பகவானுடைய அரண்மனைக்கு போகும் பொழுது படையெல்லாம் வழியில நிப்பாட்டினான். புறந்தனில் அணிகம் நிற்ப சர்ப்பதன் பாதாகை, அவன் வந்து சர்ப்ப கொடியும் பாம்பு கொடியும். அப்படிப்பட்ட அந்த வேந்தன் துரியோதனன் தடையில்லாம நேரம் போயிடலாம். அப்போ உற்பல வண்ணன் அப்படின்னு சொல்லும் பொழுது கருங்குவளை போன்ற பண்ண முடிய அந்த பெருமாள் அவர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் அறுவைகள் பண்ணும்போது அவர் எழுந்துக்கிட்டுமே அப்படின்னு போயிட்டு சிற்ப வேலைப்பாடு அமைந்த அந்த சிங்காதனத்துல போய் தலைமாட்டுல போய் உட்காந்துக்கிறான். அப்போ இவர் வந்துட்டாரும் தெரிஞ்சு போச்சு. ஆனா அவர் எழுந்திருக்கல. அவருக்கு தான் தெரியுமே யாருக்கு உதவணும், எப்படி உதவணும்னு தெரியும் இல்லையா? என்னடா இவர் வரலையே அர்ஜுன் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த வரி சொல்றார் வில்லிபுத்தூர், அங்கிலன் விசகன் என்று வான்துயில் புரிந்த கண்டல் சிந்தனை செய்யும் வேலை சிந்தையின் கடிக தேரோன் பந்தனை அறுக்கும் பாத பங்கயம் பணிந்து நிற்ப முந்துர விழித்து நோக்கி முகம் மலர்ந்து அருள் செய்தான். பாருங்க, அதாங்க இடம். போய் இவன் பணிவு மிக்கவன் காலில் போய் நிக்கிறான், கால் மாட்டுல போய். ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சோன்னு எங்க பாப்பாரு, முகத்துக்கு நேரம் பாப்பாரா, பின்னால திரும்பி தலை மேல இப்படியா பாப்பாங்க, கண்ணு முன்னாலதானே இருக்கு. போய் நிக்கிறான் பாருங்க, பணிவோடு அங்க போய் நிக்கிறான். அப்போ என்னடா அது, துரியோதனை வந்துட்டான், விஜயம் வரலையா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் எப்படி வரான் அர்ஜுனா அப்படின்னா, இவர் சிந்தனை செய்கிற வேகத்தை விட ரொம்ப வேகமாக
மனவேகத்தை விட அதிகமான வேகத்தோட அந்த தேரை ஓட்டி கொண்டு பந்தனை அறுக்கும், நம்ம பாச பந்தங்களை மறுத்து முக்தி தரக்கூடிய அந்த பாத பங்கயத்தை பணிந்து நிற்கிறான், திருவடி தாமரையை பணிந்து நிற்கிறான். அப்ப எடுத்தோடனே அவர் பார்த்துறாரு. அப்ப அவருக்கு எப்படி முடிஞ்சது வினை அப்படின்னா, அர்ஜுனனுக்கு பாதவருக்கு சாதகம் அமைந்தது அப்படின்னா, இன்று வில்திரல் விஜயன் முந்த விடிக்கு இலக்கு ஆகினான் ஆனான் என்று பற்றற துணிந்து சொன்னான், பாண்டவர் சகாயன் ஆனான். அதாவது அந்த முகம் முடிக்கும் போது நான் பார்த்துவேன் விஜயன். அதனால 2 பேருமே கேட்கிறாங்க, அதாவது கிருஷ்ணா நீங்க எனக்கு துணையாக வரணும் 2 பேருமே கேட்கிறாங்க. அப்ப யாராவது ஒருத்தருக்கு தானே வர முடியும். அப்ப யாருக்குன்னு தீர்ப்பளிக்கிறானா, அவர் பற்றற்றவன், எனக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, நடுவாந்திரமா எடுக்கணும். அப்ப என்ன சொல்றான், ஐயோ முதல்ல பார்த்தவன் வந்தாங்க, அவனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறேன். ஏற்கனவே தர்மனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அது வேற. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தவன் எப்படி நிக்க வச்சா பாருங்க, அந்த பணிவு அவனுக்கு இடத்தை, அந்த இடம் தான் அவனுக்கு பெருமையை சேர்ந்து, அப்ப அவனுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படி என்று சொல்லி பற்று அற. அப்ப நம்ம பற்றையெல்லாம் அற. இன்னொரு விஷயம், துரியோதனன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு எப்படியாவது ஒரு பிடிச்ச ஒரு விருப்பம் இருக்கு, பற்று. அந்த பற்று அருந்து போக மன்னம், ஐயா நான் இவனுக்கு தான் என்று சொல்லி முடிச்சிருந்தான் யாரு, கிருஷ்ண பகவான். இப்படி இடனறிதலுக்கு மிகப்பெரிய உதாரணம். இறுதியாக ஒரு சொல், இந்த ஏற்கனவே பல்வேறு விஷயங்களை திருக்குறள் அலசினோம் இல்லையா, அதற்கு இணையாக சாணக்கிய நீதி, சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரம் எப்படி திருவள்ளுவர் அறத்துப்பால் பாடினாரோ, அந்த அறத்துப்பாலையே தனி ஒரு நூலாக வடித்து காட்டிய ஒரு முதல் மேதாவி சாணக்கியன். அர்த்த சாஸ்திரம் பேரே பொருள் நூல் தான், பொருளியல் நூல். அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறத, கக காலக காணி மித்ராணி கோ தேசக கோ யாயாகமௌ கஷ்யாஹம் காச்சமே சக்தி இது சிந்தியம் முகுர்முகு என்று சாணக்கியர் சொல்ற. என்ன அர்த்தம் அப்படின்னா, கக காலக, கால சூழ்நிலை என்ன, காணி மித்ராணி யாரெல்லாம் நண்பர்கள், எனக்கு யார் நண்பர், மாற்றானுக்கு யார் நண்பர்கள், கோ தேசக இப்போ நாம் இருக்கக்கூடிய நாட்டினுடைய சூழல் என்ன, கோ யாயாகமோ எது அட்வான்டேஜாகவும் டிஸ்அட்வான்டேஜாகவும், எதற்கு அதையும் பார்க்கணும், எது நம்மிடம் இல்லை எது நம்மிடம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும், எது எதிரிகிடம் இருக்கு எது எதிரிகிடம் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கஷ்மா அகம், நான் யாரு, காச்சமே சக்தி மேலும் என்னுடைய சக்தி என்ன, பலம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து, இது சிந்தியம் முகுர்முகு, எந்த ஒரு மனிதனும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் சாணக்கியர். அதைத்தான் 2 அடிகள், 2 அடிகள் சொல்லக்கூட 1.25 அடியில் சொல்லு உலகை ஆண்டிருக்கிறார் திருவள்ளுவர். அதை இன்று மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். அவருக்கு என் வந்தனங்கள். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் கேட்டமைக்கும் அனைவருக்கும் வந்தனங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப அழகாக சொன்னீர்கள். விசாலி கிருஷ்ணன்ஜி, உங்களுடைய கருத்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய திரு ரவி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஃபுல் ஒர்க் ஷாப் ஆன் மேனேஜ்மெண்ட் அட்டென்ட் பண்ண ஒரு ஃபீல் எனக்கு வந்துருது. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகா இருந்தது. உங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்கள் எல்லாம் அதை தொகுத்து அதை திருக்குறளோட ஒப்பிட்டு எல்லா ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட்டையும் நீங்க ரொம்ப அழகா கவர் பண்ணிட்டு, தேங்க்யூ ஸோ மச். அந்த விட்டு போன ஹெச்ஆர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை முரளிஜியும் அழகா கவர் பண்ணிட்டு, அந்த பத்மன்ஜி உங்களோட பேச்சும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆஸ் யூஷுவல். ஸோ இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்ட திருக்குறள் இடனறிதல்ங்கிற அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு குறள். ஸோ இதுல அவர் திட்டமிடுதல் அப்படிங்கிறத முக்கியத்துவத்தை அவர் இதுல ரொம்ப கூறியிருக்கார். இதை பத்தி ரவி சுப்பிரமணியம் ரொம்ப அழகா சொன்னார். திட்டமிடுதல்ங்கிறது எங்க எப்போது என்ன எப்படி செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிக்கும் ஒரு செயல். ஸோ நாம இருக்கும் இடத்திற்கும் நம்ம இலக்கிற்கும் இடையிலான இடைவெளிக்கு ஒரு பாலமாக அமைவது தான் இந்த பிளானிங். ஸோ எந்த செயலும் செய்வதற்கு முன்னால நம்ம நன்கு சிந்தித்து அதை திட்டமிட்டு தான் அதை ஆரம்பிக்கணுங்கிறது தான் எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இதை பத்தி முரளிஜியும் ரொம்ப அழகா சொன்னார், ரவிஜியும் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு ஒரு செயலை செய்ய பொருள், கருவி, காலம், இடம் இவை அனைத்தும் ஆராய்ந்து பின்னே அது தொடங்க வேண்டும். ஸோ இந்த குறள்ல இடத்தோட இம்பார்ட்டன்ஸை பத்தி அவர் சொல்லியிருக்கார். எந்த இடத்திலும் ஒரு பகைவர்களை எதிர்கொள்ள இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த குறள். இதை இடத்தை ஒரு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாம ஒரு கிங்டம்க்கு மட்டும் இல்லாம அது ஆர்கனைசேஷனும் நம்ம எப்படி அப்ளை பண்றாங்கிற ஆஸ்பெக்ட திரு ரவிஜி சொன்னார். நான் ஒரு சின்ன உதாரணம், நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் மேட்ச்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்தியா எப்ப ஆஸ்திரேலியா போனாலும் ரொம்ப உதவாங்க தான் வரும். ஆனா இதே ஆஸ்திரேலியன் டீமையோ ஒரு இங்கிலாந்து டீமையோ நம்ம இந்தியால அவங்க ஆடும்போது நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்.
அதுவும் மும்பைல ஒரு மேட்ச் நடக்கிறதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதுவும் சச்சின் டெண்டுல்கர் ஆடுறா நிச்சயம் அவர் செஞ்சுரி அடிப்பார் பண்ணுவோம். இன்னைக்கு ரோஹித் சர்மா ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ரோஹித் நிச்சயம் ஏன் அப்படின்னா அவர் செஞ்சுரி அடிப்பார் நம்ம உறுதியா சொல்றது காரணம் என்ன? சோ நம்ம அது என்ன சொல்றோம், அது வந்து ஹோம் கிரவுண்ட், அந்த அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு அப்படிங்கிறோம். சோ அந்த இடத்தோட இம்பார்ட்டன்ஸ் இதுல தான் தெரியறது. அது சோ ஒரு எந்த ஒரு எதிராளியும் வெற்றிக்கல்ல இடம் என்பது ரொம்பவே முக்கியம். 2010 காமன்வெல்த் கேம்ஸ் நடந்தது. இது வரைக்கும் உலக இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகள் எதிலையுமே வெற்றி பெறாத அளவுக்கு 2010 காமன்வெல்த் கேம்ஸ்ல இந்தியா 101 மெடல் வின் பண்ணிட்டு, அவுட் ஆஃப் விச் 38 வேர் கோல்டு. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இட் ஹேப்பன் இன் இந்தியா, டெல்லியில நடந்தது. சோ அந்த ஹோம் கிரவுண்ட், நம்ம இடம், நமக்கு பரிச்சயமான ஒரு இடம் அப்படிங்க வரும்போது நமக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெண்ணை பிரசவத்திற்காக ஏன் தாய் வீட்டிற்காக நம்ம அனுப்புறோம், இதே காரணம் தான். அவளுக்கு ஏத்த சூழல், அந்த சூழ்நிலை, அந்த தன்னை சுற்றி இருக்கும் மக்கள் அவளுக்கு மன வலிமையை கொடுக்க. ஏன்னா பிரசவம் என்பது மரணத்தை வெற்றி கொள்ளும் ஒரு நிகழ்வு. சோ அந்த மரணத்தை அதை வெற்றி கொள்ள ஏற்ற ஒரு இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது the better place வந்து அவளோட தாய் வீடு என்பது, புகுந்த வீட்டை விட தாய் வீடு என்பதுதான் அந்த இடத்துல அவளுக்கு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பெட்டர் பிளேஸா இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வீட்டு பெண்களை பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்காக அனுப்புகிறோம். ஹிஸ்டரியிலேருந்து ஒரு நடந்த ஒரு சம்பவம் இந்த திருக்குறளுக்காக ஒத்து வரும் ஒரு சம்பவம். பரத்பூர் அப்படின்னு ஒரு ஸ்மால் பிரின்ஸ்லி ஸ்டேட் இருந்தது. இப்ப வந்து இந்த பரத்பூர் ராஜஸ்தான்ல ஒரு ஊராக அது இருக்குது. இந்த ஊருக்கு ஒரு தனி சிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரை எந்த எதிரியாலும் கைப்பற்ற முடியாத ஒன்லி இந்து கிங்டம் இந்தியால எது அப்படின்னு கேட்டா பரத்பூர் கிங்டம் தான். இதுல என்ன, இதை ஆண்டவர்கள் வந்து ஜாட் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பரத்பூரை வந்து நிறுவி ஆட்சி செய்தார்கள். இதுல ரொம்ப ஃபேமஸ் கிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிங் சூரஜ்மல். சோ இவர் பரத்பூரை சுத்தி நிறைய கோட்டைகள் கட்டினார். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோர்ட் எது அப்படின்னா பரத்பூர் ஃபோர்ட். இத வந்து லோஹாகர் அப்படின்னுவா, அது இரும்பு கோட்டை. அது இந்த பரத்பூரோட பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1850s அதோட பாப்புலேஷன் ஒன்லி 42,000. இல்ல 2/3 சில்ட்ரன் அண்ட் ஃபீமேல் விட்டுடுங்க. இப்ப மேக்சிமம் மேல் பாப்புலேஷன் பார்த்தா 15 பேர் தான். இதுல நான் வயசானவர்கள் எல்லாம் நான் எலிமினேட்டே பண்ணல, இருந்தும் மேக்சிமம் மேல் பாப்புலேஷன் 15,000. ஆனா இந்த பரத்பூர் மேல மிக பெரிய பிரிட்டிஷ் பெரும் படை 3 முறை இவர்களை முற்றுகையிட்டு இவர்களை தாக்க வந்தார்கள். 3 முறையும் பரத்பூர் 1. இதுக்கு காரணம் அந்த போர் நடந்த இடம். சோ அவர்களோட கோட்டையை இவர்களால தகர்க்கவே முடியும். இதே பரத்பூர் பீப்புள் வெளியில வந்து சண்டை போட்டிருந்தாங்கன்னா ½ an hourல இவங்களை தோற்கடிச்சிருக்க முடியும். சோ இந்த குறளுக்கு ஏத்த ஒரு நிகழ்வாக நான் இதை வந்து இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். நம்ம ராகுல் காந்தி இருந்தார், ஏன் வயநாட்டுல போய் நின்னாரு? இவர் வாரணாசியில நின்னா என்னத்துக்காக இருக்கும்? சோ இடம் என்பது வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் அப்படிங்கறத குறள்ல இவர் திருவள்ளுவர் சொல்லி இருக்கார். சோ டைம் இன்மையா இதோட நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கேள்வி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவி அண்ணாவுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா எம்பிரிக்கல் வேலிடிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் தீஸ் டேஸ். எதை எடுத்தாலும் இந்த காலத்து குழந்தைகள் என்ன கேட்கும்னாக்கே, ஒரு விஷயத்த சொன்னோம்னாக்கே இது எப்படி ப்ரூவ் இட், மேத்தமேட்டிக்ஸா இருக்கட்டும் சயின்ஸா இருக்கட்டும், யூ ஹேவ் டு ப்ரூவ் இட் அப்படிம்பாங்க. நான் அதான் சொல்லுவேன், நம்ம அறநூல்கள் எல்லாம் இது என்னமோ படிக்கிறதுக்கோ இல்ல மேடையில பேசுறதுக்கோன்னு சொல்லி நம்ம ஜம்பம் பண்ணிட்டு இருக்கோம். we have to put it into practice. அதை நீங்க வந்து உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ராணேல என்ன நடந்தது, இஐடி பாரியில என்ன நடந்தது, ஹவு வி ஓவர் கம், அது எப்படி அந்த பர்ட் சிபிஎம் நம்ம இந்த எல்பி எல்லாம் நீங்க சொன்னீங்க லீனியர் ப்ரோக்ராமிங், அது எங்கள்கிட்ட சிஸ்டம் இல்ல, இவ்வளவு இன்புட்ஸ் இருக்கு, நாங்க இதை எப்படி பண்ணலாம், ஐபிஎம்ல வச்சு மெட்ராஸ் ஐஐடில வச்சு பண்ணோங்கிறதெல்லாம் இன்றைக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம ஆழமா சிந்திக்கணும். சிந்திக்கிறது எதுக்குன்னா, நாம நம்மளோட பர்சனல் லைஃப்ல அதை ஃபிட் பண்றதுக்காக, மேடையில பேசுறதுக்காக நம்ம எதையுமே சொல்லக்கூடாது. என்னுடைய ஆணித்தரமான கருத்து, நான் எல்லா இடத்துலயும் நான் வலியுறுத்துறது, மேடைக்காக நாம எதையுமே பேசக்கூடாது. we have to put it into practice. அதுல ரொம்ப அற்புதமா அந்த பிரிது மொழிதல் அணியை பத்தி நான் சொல்லிடுறேன். அண்ணா ஆரம்பிச்சாரு, அது என்ன பிரிது மொழிதல், அதுதான் தமிழினுடைய சிறப்பு.
ஒரு எண்டை மட்டும் சொல்லிடுவாங்க, அடுத்த எண்டை யூ வில் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப அழகா வந்து எப்படி வந்து அந்த நாவாயானது நிலத்துல வந்து ஓட முடியாது, முதலையானது நிலத்துக்கு வந்து அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அதது அந்தந்த இடத்துல இருந்தா தான் சிறப்பு. அதனாலதான் பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னதுன்னு நம்ம தலைவர் எழுதினாரு. அதுவும் அந்த மெட்ராஸ் பாஷையில. அதாவது உங்கள்ட்ட உள்ள அந்த ஈடுபாடு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு விஷயத்துல நாம வந்து கன்விக்ஷன் இருந்தாக்கே அது நம்ம உடல் மொழிங்கிறதும் அந்த வாய் மொழிங்கிறதும் எப்படி ஒன்றுபடுங்கிறத வாடாமவனை வச்சுக்கிறேன் அப்படின்னீங்கல்ல, the way in which you conveyed it is awesome. Really I enjoyed it, every bit of it. எனக்கு நிறைய பேசணும்னு இருக்கு, ஆனா இருந்தாலும் நேரம் கருதி நீங்க சொன்ன ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பத்மன்ஜி அவர்களும் ரொம்ப அழகா அதை வந்து இதிகாசங்கள்ல கோர்த்து எடுத்து சொன்ன விதம், அது விசாலிஜி இன்னும் ஒரு படி போய் அந்த ராஜாவை நமக்கு அறிமுகப்படுத்தி எங்க வழி என்னன்னு பாரு எங்க இடத்துலன்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல நம்ம ஹோம் பிச்சா இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம பிராக்டிக்கலா we need to apply it. அதுக்கு தான் SWOT அனாலிசிஸ். அந்த இந்த இன்னைக்கு குரல்ல ஒரே ஒரு இடத்த மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது கண்ணுனாலே இடம்னு அர்த்தம். வள்ளுவர் வந்து அதாவது தமிழ்ல என்ன அழகான சொற்கள் பாருங்க. நம்ம பரிமேலழகருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இந்த அதிகாரங்களை அடுக்கினது பரிமேலழகர் தான், வள்ளுவர் அடுக்கல. வள்ளுவர் எழுதிட்டு போயிட்டாரு. இதற்கு முன்னாடியும் அதிகாரங்கள் வந்து அடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து சரியான அடுக்குமுறை அல்ல. திருக்குறள்ல உள்ள ஒவ்வொரு அதிகார தலைப்புமே நீங்க பாத்தீங்கன்னா ஆராய்ச்சிக்குரியது. இன்னைக்கு மேல்நாட்டு அறிஞர்கள் ஜார்கன்ஸை வச்சு அவங்க பேசினாக்கே, அவங்க ஒரு சிம்போசியம் வைக்கிறாங்க, ஒரு செமினார் வைக்கிறாங்க அப்படின்னாக்க நம்ம $1000 கூட கொடுத்து ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்து தூங்கிட்டு வருவோம். ஆனா நம்ம வீட்டுல நம்ம அப்பா சொல்லுவார், நம்ம அம்மா சொல்லுவார், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் வேத வாக்கு இல்ல. அது என்ன பெரிய விஷயம், என்ன சொல்ற அப்படின்னு திருவள்ளுவருடைய வேத அதனாலதான் வேத நூல் நம்ம சொன்னோம். அதிகார தலைப்பே ஆராய்ச்சிக்குரியதுன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அதிகாரத்தின் உள்ளுள்ள அந்த 7 சீர்ல வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது, வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறத நான் வலியுறுத்தி சொல்றேன். எல்லாருமே இது ஏதோ இலக்கியங்கள்ங்கிறதே ஒரு சாரம், நம்ம ஏதோ பேசுறோம், இலக்கிய நயம் பாராட்டுறோம்ங்கிறத தாண்டி நான் என்னுடைய வாழ்க்கையில இப்ப என்னை கேட்டீங்கன்னா நான் வந்து எத்தனை குறளுக்கு எடுத்துக்காட்டுன்னு என்னால எந்த இடத்துலயும் சொல்ல முடியும். அந்த கன்விக்ஷன். இப்போ ஐயா கூட ஒரு கேள்வி கேட்டாரு, ஆனா எனக்கு கொஞ்சம் அது வலிச்சுது அவர் சொல்லும் போது. அதுக்கு நான் ஐயா கிட்டே நான் தனியா பதில் சொல்றேன், அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வழி இருக்கு அதுக்கு என்ன. ஆனா அந்த கன்விக்ஷன் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா இருந்தது. இசைவு தந்ததற்கும் இந்த உரை நிகழ்த்தியதற்கும் இந்த உரையின் மூலம் எங்களுடைய அதாவது என்ன கண்களை திறந்ததற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். இந்த வாய்ப்பளித்ததற்கு என்னுடைய நன்றிகள். நன்றி கவிஞர்களே. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்பிக்கிறேன் ப்ளீஸ். ஓகே, நான் சொல்லலாமா ஏதாவது ஒரு 2 வார்த்தை? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப 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 அருமையான இது, அற்புதமான இது. அதாவது தியரிட்டிக்கலா பேசாம, தியரிட்டிக்கலா நிறைய பேர் வந்து குறளை பத்தி பேசிட்டு போயிடுவா. அது ரொம்ப ஈஸி, ஏன்னா அது பல நூல்ல பார்த்து எழுதி வச்சு ஏதோ பண்ணிடலாம். பிராக்டிக்கலா நீங்க சொன்னதெல்லாம் வந்து நம்மளுடைய லைஃப்ல ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கிறத அது ப்ரொஃபஷனல் கேரியரோட சம்பந்தப்படுத்தி சொன்னீங்க பாத்தீங்களா? தட் வாஸ் ஃபார் எக்ஸலண்ட். அத நீங்க பேசும்போது எனக்கு என்னுடைய மனசுல தோன்றதை நான் சொல்றேன். ரவி வந்தார், ருசியான உணவை செவிக்கு படைத்தார், சுவையும் சுகமும். ரவி வந்தார், ருசியான உணவை செவிக்கு படைத்தார், சுவையும் சுகமும். பெண் குரல், பெண் சிகை, நெற்றியில் வெந்நீரு. இவருக்கு வெண்குரல், வெண் சிகை, நெற்றியில் வெந்நீரு. இவருக்கு வெண்மலர் வாணியின் அருட்பேரு. இவருக்கு வெண்மலர் வாணியின் அருட்பேரு. ஒரு குரல் கொடுத்தால் பல குரல் வைத்து பெரும் பொருள் பற்றி பூமாலை தொடுத்தார். ஐயனுக்கு பெருமை இன்றவர் உரையால், பையனுக்கும் பெருமை, இந்த பையனுக்கும் பெருமை இன்றவர் உரையால். இதை கேட்கும் வாய்ப்பால் 2 மணி நேரம் ஆளுமையின் முழுமை திரட்டி தந்தார் தீஞ்சுவை பாலாய். உண்டோம், கலித்தோம், நவில்கின்றோம், நன்றி பல.
வாய்ப்புக்கு நன்றி. உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப 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 மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இணைப்பு தொடர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி ராமகிருஷ்ணன் அவர்களே. நம்ம இந்த வந்து ஆக்சுவலி என்னுடைய திங்கிங் என்ன இருந்தாக்க 1.5 மணி நேரத்துல, அதாவது 8:30 7 o'clock 8:30 காலம் நாம் முடித்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் நன்றி. ரொம்ப அழகாக ரவி அவர்கள் ரொம்ப அழகாக பேசினார்கள். அதற்கு அடுத்து மற்றவர்களும் ரொம்ப அழகாக நன்றி. விஷாலிஜி, நீங்கள் மங்களம் பாடிட்டு இருக்கீங்களா? மங்களம் ஜெய மங்களம் உங்கிட போற்றுவோம், மங்களம் ஜெய மங்களம் வாழ்க இவ்வவையினர் களிப்புடன் என்றுமே ஓங்க நல்லறம் வளர்மதியனவே வீழ்க தீமைகள் நன்மைகள் வெல்கிட வாழ்க நம் பாரதம் சிறப்புடனே என்றும் மங்களம் ஜெய மங்களம் பொங்கிட போற்றுவோம், மங்களம் ஜெய மங்களம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி விஷாலி. நன்றி. கம்ப்ளீட் பண்ணிடலாம். வணக்கம். இப்ப யாராவது